அனைவருக்கும் வணக்கம். நான் மகாதேவன், துபாயிலிருந்து. இன்று நீங்கள் விரும்பி பார்க்கும் ஒரு நிகழ்ச்சியான அகமும் புறமும் எபிசோட் 62 சீசன் 2. இந்த நிகழ்வில் புறம் அறிந்த பிரபலங்களின் அகமும் அறிய ஒரு அழகிய கலந்துரையாடல். இன்றைய நெறியாளர்களை அழைப்பதற்கு முன்னாடிலாம் வீட்டில் நம்ம ஹச்சுன்னு தும்மினோம்னா பெரியவங்கெல்லாம் தீர்காயுசா இருப்பாங்க. அப்புறம் 2 தடவை தும்மினோம்னா 2 தடவை தும்மாத, 10வது 3வது தடவை தும்முன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்பாங்க. இப்போல்லாம் நம்ம ஒரு தும்மலுக்கே எல்லாரும் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு ஐயோ அம்மா சானிடைசர் எடு, மாஸ்க் எடுங்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் தள்ளி வச்சுட்டு உங்கள் மனசை இலகுவாக்கும் ஒரு நிகழ்ச்சி இந்த அகமும் புறமும். 2 நெறியாளர்கள், ஒரு பிரபலம். முதல் நெறியாளரை நாம் அழைத்து விடலாம். வாருங்கள், டோக்கியோவிலிருந்து ஜெயா மேடம், ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ், வெரி வெல் செட் சார். நீங்க சொன்ன மாதிரி இல்ல, இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல சீரியஸ்லி we all need a break. மனசை விட்டு கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறந்து சந்தோஷமா நல்ல விஷயங்கள் கேட்கலாம், ரசிக்கலாம். ஸோ வெரி வெல் செட். இப்போல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மேடம், நான் துபாயில் இருக்கேன், நீங்க டோக்கியில் இருக்கீங்க இல்லையா, உனக்கு சரியான தில் இருந்தா எங்க இந்தியா போயிட்டு வந்துரு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இந்தியா போயிட்டு வர்றதுக்கே பயமா இருக்கிற ஒரு நிலைமை. அது சரி, அந்த இதுல நாங்க போயிட்டு வந்துட்டோம்ல தில்லா. எஸ். ஸோ நம்ம அடுத்த நெறியாளரை கூப்பிடலாம் இல்லையா? ஸோ அடுத்த நெறியாளர் துபாயிலிருந்து, என்ன துபாயில் இல்லையா, சாரி இந்தியா, கனடா. ஓ சாரி, லேட்டஸ்டா பெங்களூரில் இருக்கிற ஸ்ரீநிதியை அன்போடு வரவேற்கிறோம். ஹலோ, ஹாய் ஸ்ரீநிதி. ஹாய். எவ்வளவு இன்ட்ரிபல், துபாய் நாரு, கனடா நாரு, இந்தியா, நீ எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தாச்சு. போவியோ என்னமோ ஃபியூச்சர். ஆமா, இப்பதான் கேட்டார், சரியான தில் இருந்தா இந்தியாவுக்கு போயிட்டு வாங்க. நான் கனடா, துபாய், இந்தியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. அப்போ எனக்கு எவ்வளவு தில் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு நம்மளோட பிரபலம் யாரு, அத அவங்கள அறிமுகப்படுத்த போறது யாரு? அத நம்ம ஸ்ரீநிதி தான் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ going to have give a nice welcome. ஸ்ரீநிதி, ப்ளீஸ். Yes. So இன்னைக்கு வரப்போற கெஸ்ட் பாத்தீங்கன்னா, she is not only a renowned Carnatic musician but also a celebrated playback singer. So she hails from Tanjavur, from a family of musicians. Her great grandfather Sangeeta Kalanidhi Paramaneri Swaminatha Iyer is the 8th generation descendant of Saint Tyagaraja Swami. She began her tutelage under Lalita and Deepa from Trivandrum, then went on to learn from T.N. Seshagopalan sir, Vidwan Mangad Natation, and the legendary Dr. M. Balamurali Krishna. She also learned from her parents, Shri Tiruviyar P. Shekhar and Srimati Vasanti Shekhar, who's a flautist. She is an A-grade artist of the All India Radio and Doordarshan, and she has sung for the topmost music directors including Ilayaraja, A.R. Rahman and Haris Jayaraj. With immense pleasure, we invite Vani Kala Nipuna, Yuva Kala Bharati, Isai Chudaroli, Innisai Ilavarsi, Isai Peroli, Mahathi avargal. Let's welcome Mahathi. Wow. Welcome. Vanakkam ma'am. Vanakkam ma'am. Namaskaram. Vanakkam. Very happy to welcome you இன்னைக்கு எங்களோட அகமம் புரமம் ஷோல. தேங்க்யூ. டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸ்ரீநிதி, தேங்க்யூ மகாதேவன் சார், தேங்க்ஸ் டு யூ ஃபார் அ லவ்லி இன்ட்ரடக்ஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது லாக்டவுன்ல கொரோனா பத்தி பேசுறோமோ இல்லையோ, டோக்கியோ தமிழ் சங்கத்தை பத்தி எல்லாருமே பேசுறோம். ஏன்னா ஐ திங்க் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் லாக்டவுன் நிறைய என்டர்டெய்னிங்கான ப்ரோக்ராம்ஸ் டோக்கியோ தமிழ் சங்கம் மூலமாவும் நிறைய கொலாபரேஷன்ஸ் மூலமாவும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் honored to be here. Thank you. Very nice ma'am, pleasure is ours. இப்போ என்னன்னா, யூசுவலா நம்ம ஒரு கெஸ்ட்டை இப்போ நம்ம நேர பார்த்தோம்னா ஒரு புக்கே கொடுப்போம், ஏதாவது ஒரு ப்ரெசென்ட் கொடுத்து வரவழைப்போம் இல்லையா. சின்ஸ் இட்ஸ் அ வர்ச்சுவல் மீட்டிங், ஆன்லைன் ஆயிட்டதுனால எங்க மகாதேவன் சார் ரொம்ப அழகான ஒரு கவிதை கோர்ப்ப உங்களுக்கு பூமாலையா அழகா கொடுத்து புக்கேவா கொடுத்து உங்களை வரவழைக்க போறாரு. ஸோ மகாதேவன் சார், ஓவர் டு யூ ப்ளீஸ். Really looking forward. Thank you. With social distancing order, some thousands of kilometers. Okay.
கர்நாடக திரை இசை பாடகி திருமதி மகதி, அன்பு சகோதரி மகதி, ஆர்ப்பரிக்கும் திரை இசை ஆகட்டும், இலக்கண சுத்தியோடு பாடும் சாஸ்திரிய இசையாகட்டும், உன் பாணியே தனி. ஈன்ற பெற்றோரே உனக்கான ஆதி குரு. உனக்கான இசை தேடலை நீ ஆரம்பித்த பொழுது உன் வயது 1.5. ஊரார் வியக்க ராகங்கள் கண்டுபிடித்ததை பார்த்து வியந்தது அந்த தலைமுறையாம். எங்கே உன் பாடல் ஒலித்தாலும், கர்நாடக இசையானாலும் சரி, திரை இசையானாலும் சரி, ஏகாந்தமாய் உணர்கிறோம் நாங்கள். ஐயமரச் சொல்வேன் சகோதரி, ஒட்டுமொத்த இசை ரசிகர்களும் ஓரணியில் நின்று உன் புகழ் பரப்பும் நாள் ஒன்று வரும். பிணி தீர்க்கும் ஔடதமாய் உன் கானம் இருக்கும். பேச்சில் மலையாள முலாம் பூசிய தெள்ளு தமிழ் உன் சிறப்பு. எனில் அன்னை தமிழில் அழகுபட பாடும் பாட்டு பெரும் வியப்பு. மார்கழி உற்சவத்தில் மனம் கணக்க வைக்கிறாய், மறுபுறம் பால் பப்பாளி என்று குதூகலிக்கவும் வைக்கிறாய். நீ படிக்க நினைத்ததென்னவோ கணிப்பொறி, நீ படிக்க நினைத்ததென்னவோ கணிப்பொறி, ஆனாலும் கடவுள் அருளால் பாடகியாகி உன் ரசிகர்களுக்கு தினம் தினம் வைக்கிறாய் எலிப்பொறி. நீச்சல் வீராங்கனை, இறகு பந்து, ஈருருளி ஓட்டுதல் என உனக்கு பல ஆசைகள் புதியதாய், அதில் மலையேறும் ஆசையும் வந்ததே, அதில் என்ன ஆச்சரியம். கிரிக்கெட்டில் கங்குலிதான் தாதா, கிரிக்கெட்டில் கங்குலிதான் தாதா, இங்கே ட்ரெக்கிங்கில் நீதான் லெக் தாதாவாமே. இது பற்ற விரிவான செய்தியை நிகழ்வில் நிச்சயம் தருவாய் என நம்புகிறோம். அகவை 17 இசைஞானி உனக்கு அறிமுக பாடல் கொடுக்க ஹாரிஸ் அவரின் சிங்கர் லிஸ்டில் உன் பெயரை நிரந்தரமாய் சேர்த்தது ஊரறிந்த செய்தி. கொடுந்தொற்று காலத்தில் பஜன் சாம்ராட் உனக்கு பெரிய புகழ் தந்தது. இன்றும் உன் கச்சேரிகளுக்கு குறைவதில்லை ரசிகர் கூட்டம். குரலினால் ரசிகனை கட்டி போடும் வித்தை தெரிந்திருக்கிறாய். இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா கண்டுபிடித்த ராகம் அல்லவா நீ? அந்த வித்தை கூட அறிந்திராவிட்டால் எப்படி? சகோதரி மகதி, இசையே தேர், ஸ்வரங்களே எஜமானன், ராகதாளங்களே தேரோட்டி, உள்மனமே கடிவாளம், உணர்வுகளே குதிரைகள். வெற்றி தேரில் என்றும் உன் பவனி இருக்கட்டும். கவிதையின் இறுதியாய் எனக்கு ஒரு சந்தேகம், கவிஞர்களுக்கே உண்டான சந்தேகம். லாகிரி வஸ்துக்களை தடை செய்யும் அரசாங்கம், லாகிரி வஸ்துக்களை தடை செய்யும் அரசாங்கம் எப்படி உன் பாடல்களை மட்டும் விதிவிலக்காய் விட்டு வைத்திருக்கிறது? வா சகோதரி, இந்த அகமும் புறமும் உன்னை அன்போடு வரவேற்கிறது. உன் குரல் இசையின் ஏகாந்தத்தில் இந்த கொடுந்தொற்றுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்வோம். தேங்க்யூ. அமேசிங். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது அதுல வந்து ஒரு ஹாஸ்ய ரசமும் சேர்த்து ஒரு கவிதை எழுதுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப நெருடலாவும் இருந்தது. அது என்ன மலையாள முலாம் பூசிய தமிழ், அது நான் ஒத்துக்கவே முடியாது. அதுக்காக நீங்க ஒத்துக்க கூடாதுன்னு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வேர்டு வைக்கணும் இல்லையா, அதனாலதான் வச்சேன். நீங்க ஒத்துக்க கூடாதுன்னு. வளர்ந்தது கேரளா தான், அதனால இருக்கலாம். அந்த ஒரு டிஞ்ச் ஆஃப் மலையாளம் ஆக்சென்ட் இருக்கலாம். அது என்ன லெக் தாதா, இந்த மேட்டர்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வேர்டு எப்படி தெரியும்? முதல்ல நான் வரேன். இப்போ அடுத்த ஃபிளைட்லயே நான் வரேன். எனக்கும் தில் இருக்கு, நான் காமிக்கிறேன். நீங்க இந்த 90 மினிட்ஸ்லயே நீங்க தெரிஞ்சுக்கீங்க அது யார் சொன்னா, எப்படி வந்ததுன்னு. எங்க டீம் வந்து அது நெக்ஸ்ட் டு வாட் யூ கால் தி ஸ்காட்லாந்து யார்ட் மாதிரி. எங்களோட ரிசர்ச் டீம் வந்து பயங்கரம். நாங்க கண்ணாபினான்லாம் புலன் விசாரணை பண்ணி அப்படியே டேட்டா கலெக்ட். ஏன்னா அந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவான ஒரு வேர்டு. சோ அந்த வேர்டு கேட்ச் பண்ணதுல வந்து எனக்கு பயங்கரமான டவுட் இருக்கு. தயவு செஞ்சு இந்த கவிதையில வந்து நீங்க திருத்தங்கள் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நீச்சல் வீராங்கனை எல்லாம் எடுத்துடுங்கோ தயவு செஞ்சு. பாவம் கேக்குறவாளாம் நிஜமான ஸ்விம்மிங் அத்லீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப
ஃபீல் பண்ணுவான் அந்த வார்த்தையை கேட்டானா. ஓகே ஓகே, எடிட் பண்ணிடுறோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கவிதையில? இல்ல இல்ல, சூப்பரா இருந்தது. ஓகே, பியூட்டிஃபுல்லா இருந்தது. வெரி நைஸ். தேங்க் யூ சோ மச் மகாதேவன் சார். மேடம், Thank you. இந்த கவிதை வந்து உங்களுக்கு டிஜிட்டல் காப்பி ஆஃப் திஸ் வில் பி சென்ட் வெரி சூன். உங்களோட இதுக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். டிஜிட்டல் காப்பி உங்களோட வாட்ஸ்அப்க்கோ இல்ல இமெயில் ஐடியோ வாட் எவர் இஸ் கன்வீனியன்ட் உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ யூ கேன் சேவ் இட் அண்ட் ஒரு நல்ல மெமரியா Definitely we'll love to have a copy. உங்களோட மெமரியா யூ கேன் அந்த நீச்சல் வீராங்கனை மட்டும் எடிட் பண்ணி அனுப்பிச்சுடுறோம் as you wish. maybe if you want to. Yes. Thank Thank you. you. Thank you so much. விடை பெறும் நேரம் வந்து. Thank you so much. Beautifulா கவிதையோட ஆரம்பிச்சு we'll continue the interview. Thank you sir. Thank you. Thank you. Thank you so much. எஸ். ஸோ மேம், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கவிதையிலேயே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா நாங்க விடுவோம். அதுக்கு முன்னாடி மங்களகரமா பியூட்டிஃபுல்லா நீங்க பாக்குறதுக்கும் அவ்வளவு அழகா மங்களகரமா இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி வி ஷுட் ஸ்டார்ட் த ஷோ வித் யுவர் லவ்லி சிங்கிங். ஸோ எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு. ஓகே, உங்களுக்கு ஏதானும் சாய்ஸஸ் இருந்தா சொல்லுங்க, அதை நான் பாடுறேன். கர்நாடிக் நம்பரா இருக்கலாம் இல்லையா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால நாங்க சினிமா பாட்டெல்லாம் லிஸ்ட் வச்சிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கு. ஷியோர் ஷியோர் ஷியோர், கண்டிப்பா மேம் இஸ் ஃபைன். கண்டிப்பா எது கண்டிப்பா. सिद्धि विनायकं अनिशं सिद्धि विनायकं अनिशं चिन्तयाम्यहं सिद्धि विनायकं अनिशं चिन्तयाम्यहं प्रसीद गणनायकं विशिष्टतदायकं वरं सिद्धि विनायकम् अनिशं चिन्तयाम्यहं प्रसीद गणनायकं विशिष्टतदायकं वरं सिद्धि विनायकम् अनिशम् Thank you. Very nice. So இப்போ வந்து ஸ்ரீநிதி ரொம்ப அழகா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மாதிரி யூ பிலாங் டு அ மியூசிக்கல் ஃபேமிலி. லைக் உங்களோட ரூட்ஸ்ல கண்டிப்பா இருக்கு. இப்போ சங்கீதத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா நம்ம பிரிக்கலாம். அதாவது நேச்சுரல் டேலண்ட், ப்ராடிஜி ஒரு 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 விதம், கத்துக்கிறது அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட், சங்கீதத்தை கேட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கத்துண்டு பிராக்டிஸ் பண்றது ஒரு விதம், லிஸ்னிங் ஒன்லி கேள்வி ஞானம் மட்டும்தான், கேட்கறது மட்டும்தான். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி ஐ மீன் யூ ஆர் அ சைல்டு ப்ராடிஜி. நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்திருக்கோம். நேச்சுரலாவே உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஹவு வாஸ் யுவர் சைல்ட்ஹுட்? பிகாஸ் உங்களோட என்டையர் ஃபேமிலி இஸ் மியூசிக். அம்மா ஃபிளாட்டிஸ்ட், அப்பா வோக்கலிஸ்ட். ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி, ஹவு டு யூ ஸ்டார்ட் த டே? உங்க ருட்டீன் எப்படி இருக்கும் ஒரு நாளைக்கு சின்ன வயசுல? சங்கீதத்தை பத்தி எப்படி பிராக்டிஸ் பண்ணுவேன்? வாட் இஸ் தட்? ப்ளீஸ் ஷேர் சம் ஆஃப் யுவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ். எனக்கு என்னோட அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு. அப்பா திருவையார் சேகர், அவர் பாலமுரளி கிருஷ்ணா சாரோட டைரக்ட் டிசைபிள். கிட்டத்தட்ட 9 வருஷம் குருகுல வாசம் மாதிரி அவர் கூடயே இருந்து கத்துண்ட அப்பா. அம்மா வந்து ஃபிளாட்டிஸ்ட், பழமாநேரி சுவாமிநாத ஐயரோட பேத்தி எங்க அம்மா. அண்ட் அம்மா வந்து என்னோட தாத்தா, அதாவது எங்க அம்மாவோட அப்பா மாலி சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃப்ளூட் மேதை மறைந்த டி.ஆர். மகாலிங்கம் சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ தாத்தாவும் மாலி சாரும் வந்து தே இனிஷியேட்டட் என்னோட அம்மா இன்டு ஃப்ளூட். ஸோ மாலி சார் தான் எங்க அம்மாக்கு முதல் குரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து எங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போதே நிறைய கான்சர்ட்ஸ் எல்லாம் எங்க அம்மா பண்ணிருக்கான்னு என்கிட்ட சொல்லுவா. அண்ட் நான் பிறந்த உடனேயுமே
அவளுக்கு வந்து இன்ஃபேக்ட் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பொன் குழந்தையா இருந்தா மஹத்தின்னு பேர் வைக்கணும், இல்ல பையனா இருந்தா முரளி கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும்னு பாலமுரளி சார் வந்து அப்பா கிட்ட சொல்லியிருந்தாரா. அண்ட் சோ அது அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்தது. அண்ட் நான் எனக்கு மஹத்தின்னு பேர் வச்சதும் அதுக்குதான், அதனாலதான் வச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் டைம் மியூசிக் தான் ஆத்துல. எங்க அப்பா வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல ஒர்க் பண்ணார். அதனால நான் பிறந்தது சென்னை, பட் அப்பாக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர் பாலக்காடுக்கு ஆச்சு. ஸோ பாலக்காடு, திருச்சூர், ட்ரிவாண்ட்ரம் அண்ட் ஃபைனலி கொச்சின், அதுல இருந்துட்டு கடைசியா நாங்க சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணதே 2001 தான் ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ 2001 தான் நான் சென்னைக்கு வந்தேன். இனிஷியலி பாலக்காடுல வந்து ஒரு 1.5 வயசு 1.25 வயசு இருக்கும் போதே ஆத்துல எப்பவுமே மியூசிக் இருக்கும். சோ அப்பா பாடிட்டு இருப்பா, இல்ல அம்மா ஃப்ளூட் பிராக்டிஸ் பண்ணுவா, இந்த மாதிரி மியூசிக் இருந்துட்டே இருக்கும். சோ பை என்ன அறியாமையே வந்து எனக்குள்ள அந்த ஒரு மியூசிக்கல் டேலண்ட் இருந்ததுனால அப்பா ஒரு கச்சேரிக்கு போன போது, அங்கெல்லாம் பாலக்காட்டுல இருக்கிறவளுக்கு எல்லாம் தெரியும், கேரளா கச்சேரி எப்பவுமே வந்து ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு மேலதான் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 1:30-2 மணி வரைக்கும் போகும். கோவில் உற்சவத்துக்கெல்லாம் பாடுறச்சே. சோ அங்க வந்து கோவில்ல பாலக்காட்டுல திருநெல்லாய் கிராமத்துல வந்து இந்த கச்சேரி நடந்த போது அம்மா மடியில நான் தூங்கி போயிட்டேன். கச்சேரி கூட்டின்னு போயிருந்தா அம்மா மடியில நான் தூங்கி போயிட்டேன். அப்பா வந்து ஹம்சத்வனி ராகா ஆலாபனை வந்து ஆரம்பிச்சா. சோ கச்சேரி அப்பதான் ஆரம்பிக்கிறது. I was almost asleep. சோ அப்பா ராகா ஆலாபனை ஆரம்பிச்சோட தூக்கத்துல இருந்து எழுந்து நான் வந்து குதிக்க ஆரம்பிச்சுட்டேன். கணபதி கணபதின்னு சொல்லி குதிச்சேன். சோ அம்மாக்கு வந்து ஓகே, இவ வந்து வாதாபி கணபதிக்காக தான் இண்டிகேட் பண்றா, ஹம்சத்வனி ஆலாபனை ஆரம்பிச்ச உடனே கண்டுபிடிச்சுட்டாலே, சோ கண்டிப்பா இவளுக்கு ஞானம் இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் ராகம் எல்லாம் சொல்லி கொடுக்கலான்னு they made me listen to lot of albums. 1.5 வயசுக்கு எனக்கு என்ன பெரிய சீரியஸ்னஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சோ தூங்க பண்றதுக்கு அம்மா பாடுற பாட்டு, அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருக்கும் போதுதான் we shifted to ட்ரிவாண்ட்ரம். அங்க ஃபார்மலி லலிதா அண்ட் காயத்ரி அப்படின்னு அவ சிஸ்டர்ஸ் அவ கிட்ட பாட்டுக்கு கத்துக்கிறதுக்காக, பேசிக்ஸ் கத்துக்கிறதுக்காக விட்டா. எப்பவுமே வந்து ஆத்துல பாட்டு இருக்கும். எங்க அப்பா என்ன வந்து அந்த கிரேடில் அந்த தூளியில போட்டு ஆட்டும் போது ஒரு பாட்டு இருக்கும். அப்பவே சொல்லுவா, அந்த பாட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போகும். அந்த 20 நிமிஷம் அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு அந்த பாட்டு நிறுத்திட்டான்னா உடனே எட்டி பார்ப்பேன், அந்த மாதிரி. சோ மியூசிக்கல் ஓரியன்டேஷன்ங்கிறது ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் இருந்திருக்கு. சோ எல்லாமே பாட்டு தான். நான் ஆல்மோஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்க விட மாட்டா. எவ்ரிதிங் வாஸ் ரிலேட்டட் டு மியூசிக். ஸ்கூல்ல எல்லாம் வந்து டக் ஆஃப் வார் இதுல எல்லாம் பேர் கொடுத்துட்டு வந்துருவேன். எங்க அம்மாக்கு வந்து பயங்கர கோவம் வரும். அதெல்லாம் போனா தொண்டை வந்து ஸ்பாயில் ஆயிடும், கத்திடுவேன், வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரிதிங் வாஸ் அரவுண்ட் மியூசிக். ஸோ பாட்டு பாடுறது, ப்ராக்டிஸ் பண்றது. ஐ வுட் சே இது வந்து திஸ் இஸ் அ குட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் சே ஈவன் ஸ்ரீநிதி அண்ட் ஸ்ருதி அண்ட் ஆல் கேன் டேக் டிப்ஸ். என்னன்னா ஒரு 7th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ ஹேட் நோ சீரியஸ்னஸ் இன் மியூசிக். ஆல்தோ எங்க அப்பா அம்மாக்கு என்ன வந்து ஒரு மியூசிஷியன் ஆக்கணும்னு தான் ஆசை இருந்தது. ஆனா எனக்கு அது வரைக்கும் சீரியஸ்னஸே கிடையாது. பிராக்டிஸ் பண்ண சொன்னா நான் வந்து எனக்கு பசிக்கிறது இல்ல, எனக்கு வந்து தூக்கம் வருது, இந்த மாதிரி எதாவது சொல்லுவேன். பட் அதுக்கப்புறமா ஸ்லோலி ஐ பிகேம் வெரி சீரியஸ் வித் மியூசிக். ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது எங்க அம்மா எல்லாம் வந்து ஐ மென்ஷன்ட் இட் இன் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ். நான் வந்து அப்பா பொண்ணு, பயங்கர செல்லம். அப்பா அம்மா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். இந்த சென்ஸ் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது டியூரிங் மை 6th ஸ்டாண்டர்ட். ஸோ அது எப்படின்னா வருஷம் அதை ரினியூ பண்றதுக்கு வந்து there'll be an assessment. அந்த அசஸ்மெண்ட் போது ஐ திங்க் 4th இருந்து 8th or 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிடைச்சது எனக்கு. சோ அதை அசஸ் பண்ணும்போது எல்லா வர்ணங்கள், ஆதித்தாள வர்ணமும் சரி அட்டத்தாள வர்ணமும் சரி எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அவ சடனா வந்து ரீதிகவுள் அடத்தாள வர்ணத்துல 3வது ஸ்வரம் பாடு அப்படின்னா பாடணும். So if you fumble there, your assessment and you lose marks in your assessment, and அந்த இயருக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் ஓட இது வந்து கட் ஆயிடும். It more than the amount that the government gives, it's more of a prestige இல்ல. சோ அதுக்காக வந்து எங்க அம்மா என்ன ரூம்ல எல்லாம் போட்டு கதவெல்லாம் தாப்பா போட்டு
பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கா. அதெல்லாம் படிச்சுட்டு வெளியில வந்தா போறோம், எல்லாம் மனப்பாடமா பாட தெரியும்னா மட்டும் வெளில வந்தா போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. I studied in ஹரிஸ்ரீ வித்யாநதி. வந்து குழந்தைகளுக்கு கேண்டி குடிக்கிற மாதிரி உங்களை கொஞ்சினாதான் நீங்க ராகமே கண்டுபிடிப்பேலாமே இல்லையா? ஆமா இல்ல ஒரு நீ என்ன கொஞ்சனும் அப்பதான் நான் அடுத்த ராகம் என்னங்கிறதே சொல்லுவேன் அப்படிங்கறதே அப்பாவோட ரொம்ப ஃபேவரட்டான குழந்தைன்னு நல்லாவே தெரிஞ்சு. ஆமா, யூடியூப்ல வந்து there is a video link, Mahathi identifying ragas at the age of 2 போட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கு. அதுல வந்து மேபி அதுக்கு நீங்க சொல்ற இது வந்து கேட்கும். ஏதோ ராகம் கேட்டுட்டே இருப்பா, டக்குன்னு கொஞ்சிடா கொஞ்சிடா அப்படின்னு நான் அப்பாவை. சோ இப்போ வந்து பியூட்டிஃபுல். உங்களோட சொல்ற மாதிரி சங்கீதம் has always been there உங்களோட எல்லா இதுலயும். சோ ஹவு கம் வோக்கல் தான் எடுத்துக்கணும்னு நீங்க கான்சியஸா எடுத்த டிசிஷனா? பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது உங்க ஆத்துல அம்மா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது உங்களுக்கு சொல்லலையா, why don't you take up instrument also, பாட்டும் கத்துண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கத்துனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருந்தது இல்லையா? எனக்கு அம்மா நிறைய ட்ரை பண்ணிருக்கா ஃப்ளூட்டோட அந்த ப்ளோயிங் சொல்லி கொடுக்கறதுக்கு. சின்ன வயசுல இருந்தே இந்த காம்படிஷன்ஸ்ல எல்லாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் போவேன். சோ ரொம்ப டஃப்பான ராகங்கள் வந்து அப்பா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பா. காங்கே பூஷினி, வாட் இஸ் ஸ்டில் கேட்டகரைஸ்ட் as rare ragas, அப்பவே வந்து எனக்கு சொல்லி கொடுத்து I would sing. So orientation to be a singer வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுதான் இருந்தது. அம்மா ட்ரை பண்ணிருக்கா, அஃப்கோர்ஸ் அம்மா வந்து நிறைய ட்ரை பண்ணிருக்கா எனக்கு ஃப்ளூட் சொல்லி கொடுக்கறதுக்கு. பட் இட் இஸ் நெவர் ஹேப்பன். ஐ எம் சோ ஹாப்பி என் சன்னுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா ஃப்ளூட் ப்ளோயிங் வரும். அட்லீஸ்ட் அவன் வந்து he able to doங்கிறது ஐ எம் சோ ஹாப்பி. உங்களுக்கு மிருதங்கம் கத்துக்கணும்னு ஆசை இருந்ததோ? Oh yeah, I forgot to mention, எனக்கு வந்து மிருதங்கம் எனக்கு ஜென்ரலாவே பெர்கஷன் சைடு ரொம்ப பிடிக்கும். அப்பா இந்த காலத்துல நிறைய பேர் I'm seeing lot of very conservative families where அவ வந்து ஒரு விதமான பாட்டு மட்டும் தான் கேட்பா, ஒரு விதமான சங்கீதம் மட்டும் தான் கேட்பா. சினிமா பாட்டெல்லாம் கேட்கறது வந்து என்னமோ இட்ஸ் நாட் ஆர் டைப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் உண்டு. அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மியூசிக்ல ஒண்ணும் கிடையாது, இல்ல ஹிந்துஸ்தானி மியூசிக் மட்டும்தான், இல்ல கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய டிஸ்டிங்ஷன்ஸோட நிறைய பேர் நான் பாக்குறது உண்டு. பட் என்னோட அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லா டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கும் என்ன எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா. சோ மிருதங்கம் உமையால்புரம் சிவராமன் சார், காரைக்குடி மணி சார், பழனி சுப்பிரமணியம் பிள்ளை, இவாளோட இந்த கிரேட் மாஸ்டர்ஸோட மிருதங்கம், ஜஸ்ட் மிருதங்கம் அந்த லைவ் விநியாசம் பார்ட் மட்டும் பிளே பண்ணுவா. சோ அதனால ஐ வாஸ் டீப்லி into that percussion side, and I learned from Trichur Mohan sir. To put it the other way, Trichur brothers Ramkumar and Krishna ஓட அப்பா மோகன் அங்கிள் கிட்ட கத்துண்டேன் கொஞ்ச நாள். பட் தென் அப்புறம் டிவிஜி சார் வந்து he was very impressed, and we made a special மிருதங்கம் on which I used to practice. இதெல்லாம் நடந்தது. ஏன்னா டிவிஜி சார் வந்து he was very impressed with my raga identification and prodigy ன்னு சொல்லி he had an institution, ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ப்ராடிஜிஸ். சோ அதுல வந்து என்ன இன்வைட் பண்ணியிருந்தார். தென் ஹி நியூ நான் வந்து அப்பெல்லாம் 6.5 கட்ட ஸ்ருதியில பாடுவேன், ஏ ஷார்ப்ல பாடுவேன். சோ செல்லமா எல்லாரும் என்ன ஏ ஷார்ப்னே கூப்பிடுவா. சோ எனக்கு டிவிஜி சார் வந்து ஸ்பெஷலா ஏ ஷார்ப்ல ஒரு மிருதங்கம் பண்ணி வச்சிருந்தார். சோ அது போக போக என்னோட பிராக்டிஸ் மிருதங்கமும் ஆச்சு. ஐ ஸ்டில் ஆம் வெரி டீப்லி இன்ட்ரெஸ்டட் இன் மிருதங்கம். வெரி நைஸ். சோ இந்த சுட உங்களுக்கு வந்து உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ உங்களுக்கு திருப்பி கொஞ்சம் அதை ரீவைண்ட் பண்ண போறோம். சோ பாலாஜி சார் கொஞ்சம் மேம்க்கு அந்த மெமரிஸ் ஷேர் பண்ணுங்க. எஸ், tell us about this beautiful photo. Cute. நான் சொன்னேன் இல்லையா, அப்பா செல்லம் தான். நான் இன்னைக்கும் எனக்கு வந்து நான் ஒரு காரியம் பண்றேன், அது வந்து கண்டிப்பா எங்க அம்மா ரசிக்க மாட்டா அப்படின்னு இருந்தா அத எங்க அம்மா கிட்ட பிரசன்ட் பண்ணணும்னா நான் எங்க wow, yes, it's a very rare picture. Yeah. It's a very rare picture. Oh wow. இது வந்து அந்த ப்ரீவியஸ் பிக்சர் வந்து அப்பாவோட மட்டும் இருக்கிற பிக்சர் வந்து ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன போது அங்க ஒரு படியில உட்கார்ந்து எடுத்த போட்டோ. சொன்னேனே எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பா. சோ நான் எது
சொன்னாலும் my father will be okay. So அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டு. He is more or less like a friend to me. இந்த நான் அப்பா அம்மா இருக்கிற இந்த பிக்சர் ஐ திங்க் இட் இஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ். ராகங்களுடைய ராஜகுமாரி பாடுന്നു, அதாவது த பிரின்சஸ் ஆஃப் ராகாஸ் இஸ் சிங்கிங். லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன். மலையாள மனோரமால ஒரு ஆர்டிகிள் வந்திருந்தது. ஐ மஸ்ட் பி சம் 4th or 5th ஸ்டாண்டர்ட் அந்த போட்டோல. சோ அந்த இன்டர்வியூ நடக்கறச்சே அது மனோரமா ஆபீஸ்ல கிளிக் பண்ண போட்டோ. இட்ஸ் a very rare photo, very rare photo. Very happy, thank you so much. I mean அந்த போட்டோ என்கிட்டே இல்ல, என்கிட்டே இருக்கான டவுட் தான் எனக்கு. அதுதான் மேடம், அதெல்லாம் வந்து நீங்க எங்களோட எப்படியோ நாங்க கலெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுவோம். சர்ப்ரைசஸா இருக்கும் உங்களுக்கு. இப்போ மாத்தி மாத்தி if you don't mind அந்த கவிதையோட இந்த போட்டோவும் தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா, definitely ma'am, sure. So over to Srinidhi. Srinidhi has some questions regarding concerts, please. Yes. So my question is, how do you define a great concert? Is it internal to you or is it external with the audience? So what according to you is a great concert? Okay, it's a very wise question, very wisely phrased question. Okay, there are two ways of looking at a concert. ஒரு கான்சர்ட் போறோம், ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு, ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா ரசிக்கிறா, அதோட output, final output is extremely satisfactory to the audience and they're all super happy and they go back. This is one kind. There is one where ஆனா அன்னைக்கு சில சமயம் இன்டர்னலி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ, ஒருவேளை அந்த ராகம் இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா பாடிருக்கலாமோ, இல்ல இந்த கீர்த்தனைக்கு பதிலா அது பாடிருக்கலாமோ அப்படின்னு உள்ள தோணும். எப்படியுமே எல்லா கச்சேரிக்கு அப்புறமாவும் ஏதோ ஒரு ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஓடின்னு இருக்கும். என்ன ஆச்சு, என்னப்பா. அதனாலயே வந்து இஃப் யூ நோட்டிஸ், ஐம் ஷுர் யூ இன்டராக்ட் வித் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் இல்லையா? சோ கச்சேரிக்கு முன்னாடியும் கச்சேரிக்கு அப்புறமாவும் அவ ஒரு டிரான்ஸ்ல இருப்பா. சோ கச்சேரிக்கு அப்புறமா வந்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பேசுறா, ரசிகாலாம் வந்து விஷ் பண்றா, நல்லா இருந்தது, செல்ஃபி எடுத்துக்கிறா, இதெல்லாம் பண்றா. அது எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கும். ஆனா பேக் ட்ராக்ல தெளிவா அந்த கச்சேரி ஸ்டார்ட் டு எண்ட் ஓடிண்டே தான் இருக்கும். அது ஆத்துக்கு வந்து கேஷுவல்ஸ்ல மாத்திண்டு சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு கச்சேரிக்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழிச்சுதான் அந்த ஒரு ஜோன்ல இருந்து அட்லீஸ்ட் நான் அப்படிதான் வெளியில வருவேன். So my family knows that perfectly. So my mother-in-law, my even my son, ஐயோ கச்சேரி மூடா, ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. So some concerts, even though நம்ம நினைச்ச அளவுக்கு அன்னைக்கு crowd வரல, பட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆரா செட் ஆயிருக்கும். That will be a blast of a concert. Musically, for us on stage, we will feel so pepped up. There are two extremes. So for me, of course, a concert வந்து these are like, it's a balance of both. Okay. ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம இருக்கோம். ஆடியன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு மஹத்திங்கிற சிங்கரே கிடையாது. சோ அப்படி நம்ம வந்து பாடி சோல் சாட்டிஸ்பாக்சனுக்காக பாடணும் அப்படின்னா ஆத்திலேயே பாடலாமே, கச்சேரி மேட தேவையே இல்லை. சோ இட்ஸ் அ பேலன்ஸ். ஐ திங்க் ஆடியன்ஸோட அந்த ஒரு இன்புட் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடியன்ஸ பார்த்து அவளோட ஒரு ராகம் பாடின்னு இருக்கறச்சே ஒரு நடுவுல ஒரு சங்கத்தீஸ் ஏதோ பாடுறோம், அப்போ ஒரு கிளாப்ஸ் குடுக்குறா. சோ கிளாப்ஸ்க்காக பாடுறோமான்னு லிட்டரலா கேட்டா அப்படி கிடையாது. பட் தென் அவளோட அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், தட் ராப்போ இஸ் சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. சோ அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது ஆஹா இவ்ளோ ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட பாடிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு இன்னும் வந்து அது ஒரு எனர்ஜி ஜாஸ்தி கொடுக்கும். So that really energizes me. Audience oda and the interaction is very important. For that matter, I don't get comfortable at all in a closed environment without audience. இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல கச்சேரி ரெக்கார்ட் பண்ற ஒரு அந்த ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஒரு 2 மணி நேரம் கச்சேரி வெறும் லைட்ஸ், கேமராமேன் 3 பேர் மட்டும்தான், கோ ஆர்டிஸ்ட் மட்டும்தான். ஆனா ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுன்னு பாடணுங்கிற அந்த ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா. It's really tough for the artists, and especially for me. I'm sure 95% of the musicians are like that. They derive energy from the audience. So எனக்கு அந்த balance முக்கியம். And my rapport with my co-artists on stage,
அந்த மியூசிக்கல் இன்டராக்ஷன் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ மேம். இந்த இதுல ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஆல்சோ ஆஸ்க் யூ, இப்போ ஒரு மியூசிஷியனா இருக்கிறது ஒரு பக்கம், லைக் நல்ல அந்த கர்நாடிக் இன்டெப்தா நாலேஜ் இருக்கிறது, பாடுறது. Being a musician is one thing, being a performer is another thing, இல்லையா? In what I see you is, you're a complete musician yourself. Definitely you have in-depth knowledge on the சங்கீதத்துல மனோதர்மம் ஆகட்டும், ராகம், தாளம், பல்லவி எல்லாமே. At the same time you are an awesome performer as well. So இந்த ரெண்டும் சேர்ந்து கலந்து பண்ணும்போதுதான் கச்சேரி இன்னுமே களை கட்டுறது, இல்லையா? Definitely. So how do you do that? Of course நீங்க இப்ப சொன்ன ஆடியன்ஸோட பல்ஸ் பார்த்து அவளோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏத்த மாதிரி. So how do you I mean kind of adapt to that or adopt, எப்படி அத கத்துக்கணும் ஒரு upcoming singer, அது ஒண்ணு. And how has the concerts changed over the years? Because you've been ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நீங்க பாடிட்டு இருக்கீங்க நிறைய மேடை கச்சேரியில எல்லாம். How has that changed? இத பத்தியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? Well, it's a beautiful question. If Srinidhi's was a delight, yours is double delight now. Enna being a musician and performer are entirely two different things. You may be a great musician, but performance requires one more notch higher. You know, it's a kind of mindset. It's a kind of mindset தான். இதுல வேற அவளோட வித்வத்துக்கோ ஒருத்தரோட வித்வத்துக்கோ அதுக்கெல்லாம் எந்த அதோட கேஜ் கிடையாது, அதோட மெஷர் கிடையாது. Everybody would be talented equally, but what makes somebody click is அந்த ஒரு மைண்ட் செட் ஆஃப் ஸ்டேஜ்ல போய் உட்கார்ந்த உடனேயும் நான் எனக்காக பாடல, ஆடியன்ஸ்க்காக பாடுறேங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்துடணும். There is, of course, there is this எனக்கு பிடிச்ச ராகம், அதுக்காக எல்லாமே வந்து I don't like to do this but I'm still doing itங்கிற மாதிரி இருந்தா அதுல வந்து ஒரு லைஃபே இருக்காது. But for example, if I am performing for a new city where நான் முன்னாடி பாடினதே கிடையாது, ஒரு சிட்டிக்கு போறேன், புது சிட்டிக்கு டிராவல் பண்ணி போறேன், அங்க என்ன ஆடியன்ஸ் இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அசம்ஷன்ல ஒரு ரஃபா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். ஓகே, இன்னைக்கு இந்த வர்ணம் பாடலாம், இன்னைக்கு இந்த மெயின் பாடலாம் அப்படின்னு ஒரு போட்டு வச்சிருப்பேன். அங்க போனா டோட்டலி கான்ட்ராஸ்டிங்கா இருப்பா. சப்போசிங் நான் வந்து கொஞ்சம் ஹெவியர் சைடு போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் கோரா ராகம் தானம் பல்லவி அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் கீர்த்தனையிலேயே தெரிஞ்சிடும் அவ எப்படிப்பட்ட ஆடியன்ஸ்ங்கிறது. உடனே ஐ வில் ஹாவ் டு சேஞ்ச் த லிஸ்ட், அதர்வைஸ் ஐ எம் டெஃபினெட்லி ஃபெயிலிங் இன் தட் கான்செர்ட். அன்னைக்கு நான் போய் அன்னைக்கு வந்து ப்ராபப்ளி ஒரு தாய யசோதா இல்ல ஒரு நகுமோமு மாதிரி கீர்த்தனை தான் வந்து எடுபடும். ஏன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் will expect more of popular numbers, some Endro Mahanubavulu and you know Mahaganapathim, kind of popular numbers which they've heard in so many concerts, and the familiarity அவளுக்கு இருக்கணும். டோட்டலா நான் வந்து ஆஹிரி மாயம்மா அந்த மாதிரி ஏதாவது பாடிட்டு இருந்தேன்னா சத்தியமா அன்னைக்கு வந்து I will not be able to strike a chord with the audience. So there I am failing as a performer. And also அது வந்து அந்த ஒரு எனர்ஜியை வந்து டோட்டலா கேரி பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு ஜஸ்ட் மியூசிஷியன்ஷிப் மட்டும் இல்ல, பிரசன்டபிலிட்டி வேணும். நிறைய பேர் வந்து சொல்லுவா ஸ்டேஜ்ல வந்து இருக்கும்போது பிரசன்னமா இருக்கணும், முதல்ல அழுது விடிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப சேடா சோபரா உட்காந்து பாடினா யாருக்கும் பார்க்க பிடிக்க போறது இல்ல. முதல்ல பார்த்தாதானே அடுத்தது கேட்பாங்க இல்லையா? சோ அது பிரசன்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். அண்ட் carrying a concert and the energy level, it's a balance of fast and slow, not doing too much, not doing too less. It's one balance. Adu vandu it's only by experience that somebody acquires it. Na vandu I've listened more than being a performing musician. I'm an ardent listener. எனக்கு கச்சேரி போய் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சீனியர் மியூசிஷியன்ஸோட கச்சேரி போய் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் எங்க அப்பாவும் நிறைய கச்சேரி ஹாப் பண்ணுவோம். அண்ட் த கைண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் தே பிரிங் இன். ஃபர்ஸ்ட் கீர்த்தனையிலே ஏதோ 4 மணி நேரம் பாடின மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வருவா. அதெல்லாம் those are golden tips that you will get only after years of performance. And of course, yes, நீங்க கேட்ட மாதிரி coming to the second part of your question, முன்னெல்லாம் கச்சேரி 4 மணி நேரம்லாம் நடந்தது.
இப்போ வந்து லைக் ஹவ் இட் இஸ் ஃபாஸ்ட் ஃபுட். ஒரு வாரம் ஃபுல்லா மோர் குழம்பு, சாம்பார், இப்படி இப்படின்னு ரசம், வெண்டைக்காய் கறி இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம்னா வீக்கெண்ட் கண்டிப்பா குழந்தைகள் வந்து ஐ வாண்ட் டு ஆர்டர் சப்வே டுடே அப்படின்னு என் பையன் இன்னைக்கு கார்த்தாலே சொல்லிட்டான். அந்த மாதிரி. ஸோ தட் கைண்ட் ஆஃப் பேஷன்ஸ் நமக்கு இந்த காலத்துல ஐ திங்க் பேஷன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ கான்சர்ட்டோட டியூரேஷன் அதனால கம்மியா இருக்கு. அண்ட் ஆல்சோ என்டியூரன்ஸ் இருக்கணும் இல்லையா ஆர்டிஸ்ட்க்கு. இன்னைக்கு 4 மணி நேரம் கச்சேரி பாடிட்டு நாளைக்கும் நான் 4 மணி நேரம் கச்சேரி பாடணும்னா ஆப்வியஸ்லி வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின்டா தான் இருக்கும். ஸோ நவ் கான்சர்ட்ஸ் ஹவ் கம் டு 2.5 hours and 2 hours கிட்ட வந்து நின்றுருக்கு. அண்ட் ஐம் ஒன்லி ஹோப்பிங் இட் டசன்ட் கோ ஸ்டில் டவுன் ஃபர்தர். 2.5 hoursங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைமிங் வேர் த வெரி ஹார்ட் கோர் கர்நாடிக் லிசனர்ஸ் will get to listen to a nice elaborate RTP. இல்லனா இந்த ராகம் தானம் பல்லவிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கன்சைஸ் பண்ணி அப்படி கேப்சூல்ல குடுக்குற மாதிரி ஆயிடுறது. Anyways, go with the flow maybe, but there are few organizations like Mudra who do 4-hour concerts. So definitely இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பியும் வரும். Very nice. Today Sutoda, we have a nice audio message for you from one of ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டுமே. பாலாஜி சார் அந்த ஆடியோ மெசேஜை போட்டு அடுத்த சர்ப்ரைஸை நம்ம மேடம்க்கு காமிச்சிடலாம். வணக்கம். டோக்கியோ தமிழ் சங்கத்தினர் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹாய் மஹதி, திஸ் இஸ் a very special surprise for you. எங்கள் நட்பு வந்து எப்போ மலர்ந்தது, எப்படி மலர்ந்ததுன்றது எனக்கு நிஜமாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. மஹத்திக்கு எப்போதுமே என்னுடைய நகங்களை பார்த்து ஒரு பிரமிப்பு இருக்கும். the way I grow my nails and paint them and maintain them. ஸோ ஒருவேளை அங்கே ஆரம்பிச்சதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலேருந்து ஆரம்பிச்சுதான்னு நான் யோசிக்கிறேன். மைத்ரீம் பஜத்தை அப்படின்ற அந்த பாடலை வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் பேண்டமிக்கும் பொழுது அதை செய்யலாம் அப்படின்னு எங்கள் 2 பேருக்குமே தோணித்து. இட் வாஸ் அ ஹியூஜ் ப்ராஜெக்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். நாங்கள் எதுவும் இந்த பேண்டமிக் ஒரு 4 மாதத்தில் முடிஞ்சிடும், நம்ம கடகடான்னு அதை பண்ணி முடிச்சிடணும் இந்த லாக்டவுன் பீரியடில் அப்படின்னு நினச்சி 2 பேரும் மணிக்கணக்காக வந்து ஃபோனில் பேசியிருக்கோம். ஏன்னா கலைஞர்களை வந்து 47 கலைஞர்களை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய அக்செப்டன்ஸை வாங்கிட்டு யார் யாருக்கு எந்த லைன் பாடணும் அப்படின்னு பிரித்து கொடுக்கறதுலேருந்து நாங்கள் 2 பேரும் யுனானிமஸாக செஞ்சுருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த நட்பு வந்து ஒரு பெரிய பலப்பட்டது. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலம் கிடைச்சிது. மஹத்தி ஆஸ் அ பாடகி, மஹத்தி ஆஸ் அ பர்சன் அப்படின்னு நான் பேசணுன்னு நிறைய விஷயம் இருக்குது. மஹத்தி வந்து ஒரு என்தூசியாஸ்ட். எப்போதும் வந்து ஈவன் டியூரிங் த டல்லஸ்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் அவங்களுடைய குரல் வந்து பிரைட்டாக இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். சங்கீதத்தை தவிர அவளுக்கு ஆர்ட்டில் வந்து ரொம்ப இஷ்டம். மியூரல் பெயிண்டிங், அப்புறம் விதவிதமான ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து கற்றுண்டு அதை முறையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவோ. இதை தவிர வந்து நாங்கள் நிறையா வந்து சினிமா பற்றி பேசுவோம். அரட்டை அடித்தோன்னா ஐ திங்க் 1/2 மணி நேரத்துக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோன் கால். அதை தவிர இன்னும் சொல்லணுன்னா மஹத்தி பற்றி அஃப்கோர்ஸ் ஹர் சென்ஸ் ஆஃப் ப்ரெசென்டிங் ஹர் செல்ஃப் ஆன் ஸ்டேஜ் பிரைட்டாக நல்லா ஒரு பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஹர் ability to adopt and adapt to different styles of singing genres. So I think it was a great decision by Tokyo Tamil Sangam இவங்களை வந்து இன்னைக்கு ஒரு செலிப்ரிட்டி கெஸ்ட்டாக வந்து பேச சொன்னது. Mahathi, I take this moment to wish you all the very very best. நீங்கள் வந்து இன்னுமே நிறையா மேடைகள் பார்த்து நிறையா அவார்ட்ஸ் வாங்கி சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில்லிங் லைஃப்பை வந்து நீங்கள் லீட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். How is it now? Okay, my eyes are filled with tears.
I'm like totally speechless. First of all, thank you, Sudhaji. My Sashtanga pranams to you, Sudhaji, because you are one person who's been a big source of inspiration to me. அதாவது I'm first of all so proud that she called me her friend. So so I have learned lot of things. நிறைய விஷயங்கள் அவளை பார்த்து நான் கத்துன்னு இருக்கேன். அதாவது எவ்வளோ ஒரு உயரத்துல போனாலும் she's a superstar of Carnatic music. Her achievements, I don't have to tell people about her achievements. So she's so big. The humility with which she carries herself is something I've learned for my lifetime. And the balance that she has, the way she balances, அதாவது ஃபேமிலியும் வீட்டில் சமைக்கிறதும் சரி, அப்புறம் கான்சர்ட்ஸ் ஹேண்டில் பண்றதும் சரி, நிறைய விஷயங்கள் ஹெட் பண்றா. ஸோ அதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுங்கிறது it's something that I've learned from her. I'm so glad that she called me her friend. எங்களோட நட்புலாம் சொல்றது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. தேங்க்யூ சுதாஜி. அவ சொன்ன மாதிரி நான் அவளோட பெரிய ஃபேன். I've always been a fan of hers. எப்படின்னா the way she carries herself, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெர்ஃபார்மருக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. So more than being a musician, the way you carry yourself on stage and at all times, in fact, நம்ம ஒருத்தரோட எப்படி இன்ட்ராக்ட் பண்றோம், எப்படி பேசுறோங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் நான் அவளோட ஃபேன். அவ சொன்ன மாதிரி அவளோட நெயில்ஸ் பார்த்துதான் நான் வந்து என் நெயில்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணி இதெல்லாம் பண்ணேன். ஸோ நாங்க எப்போ பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். And the way she complimented me for looking bright on stage, that's what I have learned from her too. Very nice. Actually, நீங்க பெர்ஃபார்மர் மியூசிஷியன் சொல்லும்போது டெஃபினெட்லி அந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது the brightness that you give to the audience, உங்க புடவை ஆக்சசரிஸ் பத்திலாம் நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும் மேடம். பிகாஸ் எல்லாரும் we are all waiting to know about your ஷாப்பிங் லிஸ்ட், எந்த கடைக்கு போவேல் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். Of course. So Sudhaji வந்து this மைத்ரிங் பட்ஜெட் ப்ராஜெக்ட் was a huge one. ஜென்ரலாவே நான் ஐ கீப் இன் டச் வித் ஹர். அப்பப்போ மெசேஜ் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு புது சினிமா பார்த்தா இது நல்லா இருக்கு பாருங்க நான் அனுப்புவேன். இந்த பேண்டமிக் டைம்ல இது ஸ்டார்ட் பண்ண போது அவ சொன்ன மாதிரி நிஜமாவே நாங்க நினைச்சோம். மார்ச்ல வந்து லாக்டவுன், ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் வந்து மார்ச் 18 லாக்டவுன் வந்தது. ஸோ மார்ச் 16 என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. அது முடிச்ச உடனே நாங்க வந்து மார்ச் எண்டுல பேசிட்டோம், மேபி வி ஷுட் டூ அ குளோபல் ஒரு ப்ரேயர் மாதிரி நம்ம மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணா என்ன, இந்த மாதிரி ஒரு தாட் வந்து. ஆமா எனக்கும் அப்படிதான் வந்ததுன்னு அவ சொன்னா. சோ நாங்க ரெண்டு பேரும் நியூமரஸ் ஹவர்ஸ் வி ஹவ் டாக்ட் ஓவர் போன். பிகாஸ் அப்போ சிவியர் லாக்டவுன் இருந்தது, ஆத்து விட்டு வெளியிலேயே போக முடியாது, ஆத்துலயே ரெக்கார்ட் பண்ணணும் எல்லா மியூசிஷியன்ஸும். ஸோ புட்டிங் டுகெதர் 47 ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்டும் அவாவாளோட அவாவா அவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே. ஸோ அவ எல்லாரையும் ஒண்ணு கொண்டு வந்து அதை ஃபார்ம் பண்ணி பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. ஐம் சோ கிளாட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட் வித் யூனோ Sudhaji and myself were able to do it, and it has come out so beautifully and amazing on a response இருந்தது அதுக்கு. So I'm ever thankful to her. ஏன்னா அவளோட ஸ்டார்டம் அண்ட் அவளோட ஸ்டேச்சர்ங்கிறது something you know it's way above. So with a youngster like me, she was immediately willing to do it. So பண்ணலாமே, இது அதை எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு நம்ம யோசிச்சுட்டு we will discuss about it ன்னு சொன்னா. So that speaks of her humility. And of course yes, she loves summer. எல்லாருமே ஃபேமிலி வைஸே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா எல்லாரையுமே பிடிக்கும். So thanks a ton Sudhaji, love you as ever, thank you so much. And thank you Tokyo Tamil Sangam. I'm so touched. Very nice. We are very happy. I'm very happy for you. Glad that you enjoyed it. You know, lot more things to come. Right. So ipo nama nariya we spoke about Carnatic music patti, ungaloda concerts patti.
அப்படியே கான்ட்ராஸ்டா ஸ்லோவா we are going to get into your playback singing movies. அதாவது ஃபில்டர் காஃபியே பிடிச்சு ஃபில்டர் காஃபி ஆடியன்ஸ் நீங்க ஒரு பக்கம் சூப்பரா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேப்பச்சினோ கஃபே லாட்டே குடிக்கிறவாளுக்கும் you are entertaining them too. In the transition, of course, Srinidhi has a lovely question again on that. But we know that Ilayaraja sir தான் உங்களுக்கு வந்து டெபியூ அந்த மாதிரி ஒரு சூப்பர் டெபியூ கிடைச்சது. டெஃபினெட்லி யூ ஆர் பிளெஸ்ட் அண்ட் லக்கி. ஸோ டெல் அஸ் மேம், எப்படி how do you அந்த எப்படி ராஜா சார் உங்களை மீட் பண்ணாரு? How did that happen? And you always say in all your interviews you owe all your success to Haris Jayaraj sir. So எனக்கு என்ன கொஸ்டின்னா, what is that Haris Jayaraj sir liked about your voice? மஹதி இந்த பாட்டெல்லாம் பாடினா மஹதி பாடினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு எந்த இது தோணித்துன்னு நீங்க நினைக்கிறேன்? At the same time, what do you like about Haris Jayaraj sir's music composition, like composing style? அவருக்கு பிடிச்சது? Of course, அதாவது மோதிர கையால குட்டு வாங்குறதுங்கிறது happened through ராஜா சார். என்னோட 17 வயசுல நான் வந்து ராஜா சாருக்கு 2001ல I recorded காதல் ஜாதி அப்படிங்கிற படம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ராகங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்றது வந்து எங்க அம்மா ஒரு ஃபைலா எப்பவுமே வச்சிருப்பா. நிறைய மேகசின் ஆர்டிகல்ஸ் நீங்க பார்த்த இந்த மலையோட மனோரமா கிளிப்பிங் மாதிரி நிறைய வச்சிருப்பா. ஸோ ராஜா சாரை வந்து பார்த்து எனக்கு லைஃப் டைம்ல ஒரே ஆசை தான், ராஜா சாரை பார்த்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், அவ்வளவுதான் எனக்கு இருந்தது. ஸோ ஐ வாஸ் நெவர் keen on singing for films. I've never dreamt of singing for films. நான் ஆல்தோ நிறைய டிவோஷனல் மியூசிக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கேரளால. பட் கர்நாடிக் மட்டும்தான் நமக்கு பாட வரும், மற்றதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பிடிக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நமக்கு சரிப்பட்டு நம்ம பாடினா எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு தான் இருந்தது மைண்ட் செட். ராஜா சாரை பார்த்த உடனே he made me sing கீர்த்தனை and immediately சினிமால பாடுறியா ஸ்டுடியோஸ்குள்ள போ அப்படின்னாரு. ஸோ ஒரு 5 minutesக்கெல்லாம் அவரை மீட் பண்ண ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் வந்து அவரோட இசையில பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட் ஆஃப் மை லைஃப் தட் ஆக்சுவலி சேஞ்ச் மை லைஃப் ஃபார் குட். ஸோ அவருக்கு பாடின அந்த பாடல் எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு ஷேக்கி ஸ்டார்ட்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி அவருக்கு பாடின அந்த பாடல் வந்து ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு, யூடியூப்ல எல்லாத்துலயுமே இருக்கு. காதல் ஜாதி அப்படின்னு என்ன மறந்தாலும் அப்படிங்கிற சாங். பட் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. தனுஷ் அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா சாரோட இயக்கத்துல இருக்கிற படம் அது. பிரகாஷ் ராஜ் சார் இவங்க எல்லாம் நடிச்சிருக்கா. அந்த பாட்டு 2 லைன் பாட முடியுமா? ஷியோர் ஷியோர். ப்ளீஸ். என்ன மறந்தாலும் கூடதில்லையே, கண்ணீர் கொலசு கை வீசு காடா பெருசு சின்னஞ்சிறுசு நெஞ்சு சேரா கிடக்கு ராக காயம் போகும். Wow, beautiful. Very nice. So Haris Jayaraj sir, yeah, very nice. அப்புறம் what do you think உங்களோட வாய்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு எதனால மஹதி தான் இந்த பாட்டெல்லாம் பாடணும் அப்படின்னு நினைச்சாரு நீங்க நினைக்கிறேன்? ஆனஸ்ட்லி வந்து ராஜா சாருக்கு பாடின உடனே எங்க அப்பாக்கு சொன்னேன். ஸோ அப்பா ஃபெல்ட் we have to shift to சென்னை, மேபி உனக்கு பிளேபேக் சிங்கிங் கூட ட்ரை பண்ணலாம், அதுலயும் ஒரு கெரியர் இருக்கலாம், அதனால சென்னைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு we shifted to சென்னை. அப்பா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னை வந்துட்டா. இந்த அந்த தமிழ் படத்துல வரும் இல்லையா, ஒரு பாட்டு பாடின உடனே அடுத்த நாளே வந்து ரஹ்மான் சார், யுவன் சங்கர் ராஜா சார், மணி சர்மா சார், பரத்வாஜ் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இவ எல்லாருக்கும் நான் பாடவே இல்லை. It took a good 2 years. It took about 2 years. அந்த ஒரே பாட்டுல வந்து சைக்கிள்ல இருந்து சிவா எலக்ட்ரிசிட்டி போர்டு, சிவா ரயில்வே ஸ்டேஷன் ஆயிடுமே, அந்த மாதிரி பால்காரன்ல இருந்து பெரிய எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி கற்பனை கதையெல்லாம் சினிமாலதான் நடந்தது. பட் எனக்கு வந்து 2 years ஆச்சு. இந்த சிடி காதல் ஜாதி சிடி வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கேட்டிருக்காரா இல்லையான்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. பட் அவருக்கு நான் ரெக்கார்ட் பண்ணது, ஐ ரெக்கார்டட் சமுராய் ஆகாய சூரியனை ஃபர்ஸ்ட்.
பட் அதுவும் என்னோட வாய்ஸ்ல வெளியில வரல. பட் தென் ஐயோ பிடிச்சிருக்கு. ஹி ப்ராமிஸ்ட் மீ, உனக்கு ரொம்ப நல்ல வாய்ஸ் இருக்கு, கண்டிப்பா ஒரு பாட்டு தரேன்னு சொல்லிட்டு 2003 ஐயோ பிடிச்சிருக்கு நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வந்தது. ஐயோ பிடிச்சிருக்கு அப்புறமா பை காட்ஸ் கிரேஸ் தேர்ஸ் பீன் நோ லுக்கிங் பேக் இன் மை கெரியர். சோ அவருக்கு இன்னைக்கு வரைக்கும், அதாவது ரீசென்ட்லி ஐ வென்ட் டு ரெக்கார்ட் சம்திங், அன்னைக்கு கூட நடுவுல ஏதோ ஒரு ஃப்ரேஸ் பாடும்போது யூ ஹேவ் சச் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ் அப்படின்னாரு நடுவுல. சோ இட் ஜஸ்ட் கேம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஹாரிஜராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் he treats me still like that காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள். நான் இன்ஃபேக்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் யூனிஃபார்ம்ல எல்லாம் போய் நான் பாடியிருக்கேன். ஸோ நடுவுல ஜஸ்ட் பிரேக்ஸ்ல பேசும்போது நீ ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம்ல தானே வந்த இங்க பாடுறதுக்கு அப்படிம்பார். ஸோ ஐ எம் ஸ்டில் தட் 18-year-old girl to him. So like my brother. Now also 18-year-old please. வேற யாருக்கா கேட்ற போது நிறைய பேர் பாக்குறாங்க, திட்டறாங்க Facebookல எல்லாம். யாரும் திட்ட மாட்டாங்க கண்டிப்பா. So அவருக்கு வந்து சுமாக்காவும் சரி, அவங்க அப்பா அம்மாவும் சரி, they treat me like their own. So சொல்ல போனா as a person and as a musician, as a playback singer, I literally grew up in his studios. So அது ஒரு ஹோம் பிட்ச் மாதிரி எனக்கு. இட்ஸ் லைக் இன்க்ரெடிபிள். என்னோட சாங், என்னோட கெரியர்ல இருக்கிற மைல் ஸ்டோன்ஸ் ஹிட்ஸ் வந்து ஹாரிஜராஜ் சாருக்கு பாடினது. And what I am today is just because of Harijaraja sir. If I'm living a great lifestyle, I completely owe it to him. Very sweet of you, very nice. இப்போ வந்து ஸ்ரீநிதிக்கு வந்து கொஞ்சம் சாங் ரிக்வெஸ்ட் இருக்கு உங்ககிட்ட. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போட்டோ டக்குன்னு பாத்துக்கலாம், ஒரு 2 போட்டோ பாத்துக்கலாம். சோ நீங்க எஸ் தெரியுதா போட்டோ? Absolutely. ராஜா சாருக்கு பத்ம விபூஷன் கிடைச்ச டைம் நினைக்கிறேன். எஸ், 2 போட்டோ பத்தியும் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ராஜா சார் பத்தி சொல்லுங்க. Of course, ராஜா சார் வந்து he's a god. ராஜா சார் மியூசிக்ங்கிறது something that ஒருவரோட தமிழனோட ரத்தத்துல கலந்த மியூசிக் இஸ் ராஜா சார்ஸ் மியூசிக். For every emotion, for every feeling inside you, there is a ராஜா சார் song. So ராஜா சாரையும் நம்ம லைஃபையும் வந்து தனியா 2 என்டிட்டிஸா பிரிக்கவே முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் வித் யூ எல்லாமே. எனக்கு வந்து ராஜா சார் இஸ் காட். அண்ட் வெரி, அதாவது ராஜா சாரோட நான் பிளேபேக் சிங்கர் எல்லாம் ஆர்ட்டுக்கு முன்னாடில இருந்தே வெரி ராஜா சாரோட இசை மேல. அவ்வளோ ஒரு 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 பர்சனால இவ்வளவு கான்செப்டுவலைஸ் பண்ண முடியுமா ஒரு சாங் அப்படின்னு வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு மியூசிக். அவரோட மியூசிக்க பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஐம் லைக் சோ லிட்டில் டு டாக் அபவுட் இட். ஆஸ் அ பர்சன் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா என்ன ரெக்கார்டிங் இல்லாத டைம்ஸ்ல கூட ஸ்டுடியோல இருந்து கால் வரும், நிறைய நேரம் உட்காந்து பேசுவோம். பிக்கஸ்ட் பிளெஸிங் வாஸ் ராஜா சார் கமிங் ஃபார் மை வெட்டிங் ரிசெப்ஷன். அவரெல்லாம் சட்டுன்லாம் யார் ரிசெப்ஷனுக்கெல்லாம் போயிடவே மாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்வைட் பண்றவா நிறைய பேர் இருப்பா, ஆனா அவருக்கு இஷ்டப்பட்டு போற ஃபியூ வெட்டிங்ஸ்ல என்னோட கல்யாணம் ரொம்ப ஐ வாஸ் so happy and touched by ராஜா சார்ஸ் presence in my wedding. உட்கார்ந்து பாலமுரளி சார் கச்சேரி கேட்டுட்டு தான் போனேன். சோ ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் ராஜா சாரோட. எனி டைம் இட்ஸ் லைக் சீயிங் அ காட். பிரத்யட்சமா ஒரு தெய்வம் பாக்குற மாதிரி எனக்கு. அவரோட போட்டோ அத பத்தி சொல்லுங்க மேடம். அது எப்ப எடுத்தது? ஓகே, வாட் டு ஐ சே? ஐ எம் a big கமல் சார் ஃபேன். இது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு பர்சன் இவ்வளவுதான் டேலண்டடா இருக்க முடியுமா அப்படின்னு சம்டைம்ஸ் ஐம் சோ சர்ப்ரைஸ்ட். சம்டைம்ஸ் ரொம்ப ஜெலஸா இருக்கும் கமல் சாரோட அந்த மூளையை பார்த்து. அப்படியே பொறாமையா இருக்கும். அவரோட கிராஃப்ட் இஸ் சம்திங் தட் I'm so surprised, excited all the time about. Family, friends, and Charu uncle and Manni are also very close to us. Charu uncle usually comes for concerts. Manni also comes for concerts. இது வந்து சென்னையில் திருவையாறுல ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆர்கனைசேஷனுக்கு எங்க அகாடமில இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ கமல் சார் அன்னைக்கு he inaugurated the function. ஸோ அப்போ வந்து பேக் ஸ்டேஜ்ல எடுத்த போட்டோ.
He also came for my wedding reception. So unforgettable. So Kamal sir வந்து I can go on and on. இப்போ வந்து 1.5 மணி நேரம்லாம் பத்தவே பத்தாது கமல் சார் பத்தி பேச. என் பாட்டி, என்னோட அம்மா, என்னோட மாமியார், நான் சமர்த் வரைக்கும் கமல் சாரோட ஃபேன்ஸ். So over to you, Srinidhi. ரொம்ப நாளையா she's waiting. Please. Yeah, I think everyone wants to hear you sing a little bit more. So adnala Yeah. can we have your favorite Ilayaraja song? And Ayyo Pudichirukku also. Okay, any request of Ilayaraja sir song? You can, your favorite, whatever you like. அதான் சொன்ன மாதிரி கடல்ல எந்தன்னு சூஸ் பண்றது அவ்வளவு இருக்கு ராஜா சாரோடது. உங்களோட ஆல் டைம் ஃபேவரட், அதாவது டக்குன்னு உங்களுக்கு எப்பவுமே ஹம் பண்ற பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அம்மா நேத்து வர நினைக்கலையே ஆசவத முளைக்கலையே சேதே வனக்கிளியே பியூட்டிஃபுல். ஐயோ பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் ஐயோ இதனாலதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டையும் ப்ளீஸ். ஐயோ பிடிச்சிருக்கு உனக்கு, என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ பிடிச்சிருக்கு எனக்கும், உன்னை பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, ஓ துடிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வெகுளித்தனம் தான் பிடிச்சிருக்கு, என்னை திருடும் பார்வை பிடிச்சிருக்கு, புதிதாய் திருடி எனக்கு முழுதாய் திருடத்தான் தெரியல. வாவ், பியூட்டிஃபுல். Thank you. சோ நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பத்தி பேசினோம் இல்லையா? சோ அதுக்கு முக்கியமா இன்னொரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு பேசலாம். சோ பாலாஜி சார், வீடியோ பைட் ப்ளீஸ். ஹாய் டோக்கியோ தமிழ் டிவி. ஹாய் மஹதி. இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு that you're being interviewed in this channel, டோக்கியோ தமிழ் டிவியில. எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, நல்ல நண்பர்கள் எல்லாமே. மஹத்தியை பத்தி சொல்லணும்னா, she has really come a long way as a musician. அது மட்டும் இல்ல, she started off her career as a child prodigy. ப்ராடிஜி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில வந்து Mahathi வந்து she has kept herself very consistent and focused, and she has made it big. My association with her goes back by a decade and a half, more than a decade and a half. அதுல என்னன்னா, நான் வந்து அவங்க காலேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத அதுக்கப்புறம் she's told me that when she was in college I have gone there அப்படின்னு. அதுக்கப்புறம் when she entered the industry, அப்போலேருந்தே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவங்க ஃபேமிலியோட ரொம்ப எனக்கு வந்து ஒரு அபிமானம், ஒரு நட்பு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப நல்ல பீப்புள். அண்ட் மஹதி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொன்னு என்னன்னா, த லவ் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். எப்பவுமே வந்து எல்லா கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸும் வந்து கிராஸ் ஓவர்ஸ் கரெக்டா பண்ண முடியாது சினிமாக்குள்ள. மேபி சில பேருக்கு ஆசை கூட இருக்கலாம். ஆனா என்னென்ன அடிப்படையில வந்து எல்லா மியூசிக்கையும் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். எல்லா மியூசிக்கும் நல்ல மியூசிக், எல்லாமே சங்கீதம் தான், சத்தத்தில் பிறந்த சங்கதி தாங்கிற மாதிரி எல்லா மியூசிக், த லவ் ஃபார் ஃபில்ம் மியூசிக், த லவ் ஃபார் வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாமே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி கிராஸ் ஓவர் பண்ண முடியும். அந்த வகையில ஷி ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் லவ்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். அதனால்தான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிளேபேக் சிங்கராகவும் ஷி வாஸ் ஏபிள் டு மேக் இட். Not just a classical musician. And classical, of course, she keeps improving and improving. நான் பார்த்துட்டே வரேன். பயங்கரமான ஒரு பெரிய வித்வானா வந்து she has emerged, and I'm sure she'll go into the list of legends someday. I'll be really happy to see that happen too. Another thing is, எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈகோன்றது கிடையாது.
பிஸியாக நம்ம ஹிட்ஸ் பாடிட்டு இருந்தாலும் சரி, நமக்கு வேலை வெட்டியே இல்லாமல் உட்காந்தாலும் சரி, 2 பேரும் அதே மாதிரி தான் இருப்போம். ஸோ இட்ஸ் நாட் பேசிக்கலி மார்க்கெட் பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நம்ம கரண்ட் டே அந்த நேரத்தில் நம்ம மார்க்கெட் இருக்குன்னா சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி அதுக்கப்புறம் கண்டுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, எப்போவுமே வி கீப் இன் டச். என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லையும் ஷீ இஸ் ஒர்க்கிங், தட் இஸ் கொலாபரேஷன் சொல்கிறேன். 2 பேருமே சேர்ந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் விச் ஐ எம் கம்போசிங் மியூசிக். அதில் என்னென்னா நான் கம்போஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஷீ கிவ் சஜஷன்ஸ் டூ. நான் வந்து அதை ஏற்றுப்பேன். பிகாஸ் சி வாட் எவர் இட் இஸ், நோபடி கேன் மாஸ்டர் தி என்டையர் மியூசிக். ஸோ அதில் வந்து லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். ஸோ ஏதாவது ஒரு மகத்தியோடைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா அதில் நான் சொல்லுவேன், ஓ இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. ஷி கிவ் சம் ஐடியாஸ், நான் வந்து உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவேன். அண்ட் ஷி கிவ்ஸ் ஹர் ஒப்பீனியன்ஸ். அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து அபிராமி அந்தாதி என்னுடைய மியூசிக் சேனல், சைபர் சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா சைபர் சிங்கர் மியூசிக் சேனல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு 2 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 3rd we are working on it. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷீ இஸ் ஏபிள் டு. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஐ saw her, she has ventured into some மண்டலா ஆர்ட், அந்த மாதிரிலாம் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன் இந்த கோவிட் டைம்லலாம். ஸோ எல்லா விஷயங்களிலும் எது பண்ணாலும் ரொம்ப நல்ல எமர்ஜ் ஆகணும், நல்ல ஹாப்பியாக இருக்கணும், லாங் லைஃபோட நல்ல ஹெல்த்தியாக பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்திக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூ டூ. தேங்க்யூ. Oh, that was so sweet. That was too sweet. Thank you, Harish. Harish is one of my best buddies ever. Music industry la ennoda best buddy na adu Harish da. Sonna madri 2004 2003 சாமி ஐயோ பிடிச்சிருக்கு நான் பாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனா ரிலீஸ் ஆகல. காலேஜ்ல வந்து ஹரிஷ் தான் வந்து கெஸ்ட் வந்து he sang his super hit of that time, யாமினி யாமினி. சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கலாட்டா பண்ணாங்க, ஏய் நீயும் இந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் போ ஒரு நாளைக்கு அப்படின்னு. சோ அப்பையில இருந்து our friendship has blossomed into like our family friends. We are very close family friends. ஹரிஷ் கிட்ட ஏன் வந்து எனக்கும் ஹரிஷ்க்கும் வந்து இந்த ஒரு நட்பு வந்து இவ்வளவு வருஷமா தொடருதுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தொடர்ந்து வருதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஹரிஷ் சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் நாட் மார்க்கெட் பேஸ்ட். ஹரிஷ் சொல்ற ஒரு ஃப்ரேஸ் இருக்கு எப்பவுமே, ஹரிஷும் சரி நானும் சரி சூப்பர் ஹிட்ஸ் பாடி பேக் டு பேக் சூப்பர் ஹிட்ஸ் வந்துட்டு இருக்கிற டைம்ல நாங்க தான் உலகத்திலேயே மிக சிறந்த சிங்கர்ஸ்னு தலைவிரிச்சு ஆடினதும் கிடையாது. ஹிட்ஸ் இல்லாத டைம்ல இந்த எலி பொறிக்குள்ள மாட்டின எலி மாதிரி ஒரு விட்ரால் சிம்டம்ஸோட இருந்ததும் கிடையாது. We've always been level-headed. So that is, I think, that is one quality that is common for Harish and me. So நாங்க வந்து we've traveled extensively. In fact, அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றதை விட எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஸோ ஹரிஷ் இப்போ அபிராமி அந்தாதி வந்து ஹரிஷோட இசையில நான் பாடிட்டு இருக்கேன். ஸோ he's such an amazing singer, a very good composer too, which I'm off late getting to experience his music also. And ஒரு rare quality in a composer where நம்ம ஒரு சின்ன சஜஷன் சொன்னோம்னா அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து ரொம்ப முக்கியம். only then you will grow. இப்போ நான் ஒரு கச்சேரி பாடுறேன்னா அதுல இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு யாராவது சொன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா there my growth stops. So அந்த ஒரு openness இருக்கணும். அது வந்து it's a very fine quality in Harish. So thanks for a lovely clip, Harish. Yeah, many more years to our friendship. Thank you. I'm very happy for you. Srinidhi, you have some questions. Yeah, please. So you talked about your transition to film music, but how do you keep things mutually exclusive given that நம்ம வந்து ஸ்ருதி தாளம் அந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் we derive from Carnatic music, right? So how do you keep it mutually exclusive, and how does Carnatic sort of help in film singing? I behave like some split personality at that time, honestly. When I go for a concert, it's just completely that. நான் ஒரு சிங் ஒரு இந்த மாதிரி மெலடிஸ் ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பாடுற ஒரு பிளேபேக் சிங்கருங்கிறத மறந்துடுவேன். Although a few techniques of mic handling, you know, how not to overstrain your voice during a concert. There are few things that can be applied here. But basic singing wise, இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டும். Okay.
இப்போ கர்நாடிக்ல நம்ம ஒண்ணு பாடுறோம் அப்படின்னா அதுக்கு கட்ல இருந்து, அதாவது நாபி ஹிருத்கண்ட ரசனா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, சோ நாபில இருந்து அந்த அந்த சவுண்ட் வரணும். சோ தட் இஸ் ஃபுல் த்ரோட்டட் சிங்கிங். பட் வேராஸ் இவ்ளோ த்ரோ வந்து ஃபிலிம் சாங்ஸ்க்கு தேவையில்லை. அண்ட் கிளாசிக்கல் மியூசிக் இஸ் மோர் ஆஃப் எக்ஸ்டெம்பரரி கிரியேஷன் ரைட் தென். இன்னைக்கு நான் ஒரு ராகம் பாடுறேன்னா அது அப்போதைக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு என்னெல்லாம் கற்பனை தோன்றதோ அதை நான் டெலிவர் பண்ண முடியும். பிராக்டிஸ்னால நம்ம அந்த குரல்ல வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வரும். வாட் எவர் ஒர்க்ஸ் இன் த மைண்ட், த தாட்ஸ் ஃபார் த ராகா, வாட் எவர் வி திங்க், அது அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும் த்ரோட்க்கு. நல்லா பிராக்டிஸ்ல இருந்தோம்னா அது த்ரோட்ல அந்த சங்கதீஸ் எல்லாம் வரும், நம்ம நினைக்கிறதெல்லாம் த்ரோட்ல வரும். அப்போ இன்ஸ்டன்டேனியஸா கிரியேட் பண்றது. பட் பிளேபேக் சிங்கிங்கை பொறுத்த வரைக்கும் we need to be a strict student. Just listen to what the teacher says. The teacher in this case is the music director. Whatever he says, அது அப்படியே ஃபாலோ பண்ணா போறோம். நம்மளோட வாய்ஸ் மூலமா என்ன ஒரு அழகு சேர்க்க முடியுமோ அது மட்டும்தான். சோ நம்மளோட கிரியேட்டிவிட்டி அனாவசியமா சங்கதி போய் பாடிண்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. இந்த வாய்ஸ் த்ரோ வந்து இட் டிஃபர்ஸ் ஃபார் கர்நாடிக் அண்ட் ஆல்சோ லைட் மியூசிக். அண்ட் த வே யூ நோ இன்டோனேட் வேர்ட்ஸ், சொல்ற விதம், இது எல்லாமே இருக்கு. சோ சும்மா போட்டு நிறைய கமக்கம் அசைக்கிறது அதெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக் அது ஒரு சைடு வச்சுடணும். இங்க வந்து பாடும்போது ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பாடி போயிருக்கணும். இட்ஸ் குவைட் டஃப். சோ அந்த ஒரு ஸ்பிளிட் வந்து மைண்ட்ல கிளியரா அந்த டிஸ்டிங்ஷனை வச்சிடணும், அவ்வளவுதான். தட் வாஸ் வெரி நைஸ். அதாவது ரொம்ப அழகா நீங்க சொல்லிருக்காங்க. அதாவது கர்நாடிக் மியூசிக்ல யூ கேன் எக்ஸ்ப்ளோர், லைக் யூ கேன் டூ வாட், பட் இது அந்த மியூசிக் டைரக்டர் குரு அவர் சொல்றதை பண்ணினா போதும், எக்ஸ்ட்ராவா கொடுக்க கூடாதுங்கிறதுல இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி நைஸ் அட்வைஸ் ஃபார் அப்கமிங் சிங்கர்ஸ் நினைக்கிறேன். டெஃபினெட்லி வெரி நைஸ். அண்ட் ஆல்சோ உங்களோட பாட்டெல்லாம் இப்போ நீங்க அப்கோர்ஸ் நிறைய கர்நாடிக் பாடிட்டோம். சினிமால வந்து உங்களுக்கு கர்நாடிக் நம்பர்ஸ்னு பெருசா எதுவும் வரல. லைக் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா அந்த ஃபோக்கிஷ் சாங்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்ட் நம்பர்ஸ். கர்நாடிக்னு சொன்னா ரஹ்மான் சாரோட அந்த இன்னிசை அளபடை அந்த ஒரு பாட்டு தான் இல்லையா உங்களோட கர்நாடிக் இதுல. தட் வாஸ் another amazing beautiful song. எங்களுக்கு அந்த பாட்டு பண்ணினத பத்தியும், and if you can sing that song ஒரு 2 லைன், it will be great fun. Yes, like how I said, இப்போ வந்து கர்நாடிக் யூஸ் பண்ற அந்த ஒரு வாய்ஸோட டொனாலிட்டி வந்து ரொம்ப, அந்த வாய்ஸ் கல்ச்சர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் கர்நாடிக். ரஹ்மான் சார் yet another personification of humility. The one who put our music in the world, on the globe. If there is something called as Chennai, it's because of Rahman sir. Music வந்து ஒரு குளோபல் ஐடென்டிட்டி எடுத்துன்னு போனது ரஹ்மான் சாருக்கு ஒரு பெரிய பங்கு. ஸோ ஹியூமிலிட்டி பர்சானிஃபைடுங்கிறத விட எனக்கு ஒரு வார்த்தையே சொல்றதுக்கு இல்ல. ஜஸ்ட் லைக் எனி ஆஃப் அஸ். அவர் ஸ்டுடியோக்குள்ள போகும்போது எங்க அப்பா சொல்லுவா, எங்க அப்பா வந்து ரெக்கார்டிங் எனக்கு ஏதோ நான் உள்ள பாடிட்டு இருந்தேன் ஸ்டுடியோல, அப்பா சோஃபால உட்காந்துட்டு இருக்கா வெளியில, திடீர்னு வந்து ஒரு கை ஷோல்டர் மேல வந்துதான், திரும்பி பார்த்தா ரஹ்மான் சாரா, சார் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு ரஹ்மான் சார் கேட்டாராம். So that that humility and the way he interacts is something all of us need to learn. Of course அவரோட musicality பத்திலாம் நான் புதுசா ஒண்ணு சொல்லவே வேண்டாம். And it was an honor to have sung Innise Alabade. I have worked for a couple of other movies as well, but unfortunately நிறைய factors இருக்கு ஒரு பாட்டு வெளியில வரணும்னா. So recording experiences have been truly memorable. Innise Alabade is the only song that has a classical bass. Me being a Carnatic musician, நான் என்னோட கெரியர்லயே பாடின classical bass song அது மட்டும்தான். அது நான் இப்ப சொன்னது I can probably this is based on Hindolam ragam. So இப்போ கர்நாடிக்ல பாடுறச்சே
த்ரோ இருக்கு என் வாய்ஸ்ல. பட் Beautiful. இசைகள விடையே ஆமுதே இளமையின் நன்கொடையே இருக்கையை விடுத்து இறக்கையும் செலுத்து இறக்கையில் வாமுதே சலங்கைகள் ஒலிக்க சந்தங்கள் பிறக்க சதோரிடவாமுதே ஆமுதே சதோரிடவாமுதே. So here again, சந்தங்கள் பிறக்க, இந்த phrase is touching sagama, but if I were to sing it in Carnatic music, sagama gasa நான் பாடுவேன். அப்பதான் அதுல வந்து அந்த ஒரு weight and it will sound Carnatic. But again, if I sing சந்தங்கள் பிறக்கன்னு பாடினா நல்லா இருக்காது. That's the change over. பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. and it's like a demonstration இங்க நடக்கிறது இல்ல. very very beautiful. I'm sure audience வந்து இதெல்லாம் ஒரு நல்ல tips for upcoming singers. if they are watching, it's a very good learning definitely. Thank you so much ma'am, that was awesome. very nice. so இப்போ வந்து நம்ம நிறைய playback singing அது பத்தி எல்லாம் பேசிட்டு, also coming to reality shows, that's another big thing that you've been doing besides Carnatic music or pakam playback singing. You were one of those youngest judges, Ilya. You started judging in your teens அப்படினா சொல்லணும். அந்த ஒரு privilege கண்டிப்பா உங்களுக்கு அந்த you had that privilege to judge at a very young age. So yes. How do you see reality shows ma'am? இப்போ நீங்க வந்து ஆஹா பாடலாம் அப்படின்னு ஒரு தூர்தர்ஷன்ல we saw you as a so இப்பவும் அப்படியே தான் இருக்கேன் நீங்க, பட் இருந்தாலும் that was such a cute I still remember seeing you தூர்தர்ஷன்ல. நீங்களும் டக்குனு உங்களோட ராகவ் இல்லையா, உங்களோட கோ ஆங்கர் ராகவ், நீங்க ரெண்டு பேரும் அந்த from ஆஹா பாடலாம் to பஜன் சாம்ராட் today. of course we have to talk about super singer எல்லாமே. I want you to share your experiences about reality shows in general. How did that happen? I think ஒரு playback singersக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவா. நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியணும். அது வந்து ஒரு பெரிய பங்கு. மஹத்தி, இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு மாலுக்கு போறேன் அப்படின்னா வந்து என்ன ரெகக்னைஸ் பண்றது is definitely because of a reality show. So like you said, ஆஹா பாடலாம் தான் நான் டிவி முன்னாடி நின்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோ ஆங்கர் பண்றது. ஐயோ பிடிச்சிருக்கு ரிலீஸ் ஆகி I was 18 when I started doing ஆஹா பாடலாம். ஸோ கல்பகம் மேம்ட்டு தூர்தர்ஷனோட என்னோட ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் 19 I was the youngest judge. I would proudly say I was the youngest judge on Super Singer. The very first inception of Super Singer on Vijay TV. First auditions வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது. மலேசியா வாசு அங்கிளும் நானும் ஜட்ஜ். So me being with Malaysia Vasu uncle was a big honor and privilege. So ever thankful to Rafa and Pratima and Pradeep sir of Vijay TV, because இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி people recognize me because of Super Singer. Although நான் நிறைய சீசன்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா கெஸ்டா தான் நிறைய எபிசோட்ஸ்க்கு இப்பெல்லாம் போயிட்டு இருக்கேன். ஸோ பட் தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஃபினாமினல். இன்ஃபேக்ட் நான் சமர்த்த கேரிங்கா இருக்கும்போது சூப்பர் சிங்கர் ஷூட்லாம் நடந்திருக்கு. ஸோ மிட் நைட் வரைக்கும் நடக்கும். ஸோ க்ரூ ஃபுல்லாவே வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பா, சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ I mean very memorable times, and Samarth has come to the set, so it has been a beautiful journey with Super Singer. It's just like meeting my own people, their crew, cameraman Anna lendu Rofa and Pratima, they are like, you know, just part of a huge family. So it feels so honored to be a part of the Super Singer family. And also I was along with Mano sir and Krish on Sun Singer for a whole year. Sun Singer judge பண்ணேன். So that was again a beautiful experience. என்னோட ப்ரொடியூசர், you know, and நீலேஷ் சார் எல்லாருக்கும் என்னோட
thanks. And yes, Bhajan Samrat was a totally different experience. நான் ஃபர்ஸ்ட் பஜன் சாம்ராட் கூப்பிட்டோன்னு நான் சொன்னேன், நாம சங்கீர்த்தனம் எல்லாம் எனக்கு கேட்பேன், அதோட இன்டெப்த் நாலேஜ் எல்லாம் பெருசா கிடையாது. நான் எப்படி அதுல இவ்வளோ பாப்புலரான ஒரு ஷோ நான் எப்படி நான் அதுல பொருந்துவேனா அப்படின்னு நிறைய கேள்விகளை நான் என்னையே கேட்டுட்டேன். பட் தென் அதுல இருக்கிற மியூசிக்காலிட்டிஸ் பத்தி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி அத ஜட்ஜ் பண்றதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்கோம்னு சொன்னா. இட் வாஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், பேண்டமிக் டைம்ல ரொம்ப சேலஞ்சிங்கா போச்சு. வெங்கடேஷ் சார்னு அதோட ப்ரொடியூசர். ஸோ தேங்க்ஃபுல் டு சங்கரா டிவி அஸ் வெல். நிறைய சங்கரா சூப்பர் சிங்கர்னு ஆன்லைன்ல எல்லாமே வர்ச்சுவலா பண்ணோம். தட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட் டு. ஸோ கண்டெஸ்டன்ஸ் வந்து பாடி வீடியோ பைட்ஸ் அனுப்புவா, அதை ஜட்ஜ் பண்ணி கமெண்ட்ஸும் நாங்க இதுலயே சொல்லுவோம். ஸோ கிராண்ட் ஃபினாலே மட்டும்தான் இன் பர்சன் நடந்தது. ஸோ தட் வாஸ் அ ஹியூஜ் ஹிட். அகேன் Arun Excello presented Shankara Super Singer. So it was a wonderful experience. I got to know how to light myself properly at home, get dressed up, make video bites and send. So it was quite challenging. I mean, the pandemic has taught a zillion things to us in life. Srinidhi, you have some questions related to this, yeah? So so nanu ammavum like Shankara Super Singer and Bhajan Samrat rendume were ardent watchers of both. So na paakumbodhu we used to play a game of our own. Idu Mahathi pudikuma pudikada அப்படிங்கிறது ஒரு performance. So because your comments were so detailed. So நான் வந்து செகண்ட் சீசன் ஆஃப் பஜன் சாம்ராட்ல இருக்கும்போது there was judging and stuff, but நீங்க பண்ணும்போது when we used to see your comments, my first thought was I'm so happy I'm not in this season. So, because it was so detailed and you found the mistake, like adu whatever nook and crevice it was in. So like that brings me to my question. So what is your advice to the youngsters and what is your judging criteria? So you described, நீங்க சொன்ன great concertனா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு great performance, ஒரு great video bite அப்படின்னா what do you expect in it, and what would be your advice to any upcoming singer? Well, I think you guys are super talented. Of late, I mean, the youngsters are super talented. The next gen after mine, right? So, super talented. Lot of exposure. இப்போ பாதிக்கு மேல விஷயம் நான் சமர்த்த கேட்டு தான் நான் கத்துக்கிறேன். So at 36, if I have to learn from my 10-year-old son, so that so much of exposure இருக்கிற அதே அளவுக்கு உங்களுக்கு அதை ஷோகேஸ் பண்ணக்கூடிய opportunities-um இருக்கு. You have avenues, you have platforms to showcase your talent. Too many reality shows. Okay? So ஒன்னு பாடினா instantaneously you become popular with the audience. You get lot of shows, you travel around the world. All this is there. Again, coming to the flip side of it. Winning a reality show, performing in a reality show is not the do-all and end-all of music. So அதுல வந்து நம்ம அந்த அன்னைக்கு நம்ம பாடுறோம், நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம், ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிருக்கு, நல்ல மார்க் கிடைச்சது, ஒரு ஓகே டைட்டில் வின் பண்ணிட்டோம், ஓகே ஃபைன். அதுக்கப்புறமா நம்மள எவ்வளோ எக்யூப் பண்ணிக்கிறோமோ that decides the longevity of your career. அவ்வளோ நம்ம வந்து பிளேபேக் சிங்கிங் தான் நமக்கு போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன விஷயமா நம்ம அதுல ட்ரெயின் பண்ணிக்கலாம். வெஸ்டர்ன் வோக்கல்ஸ் கத்துக்க போலாம், ஹிந்துஸ்தானி ட்ரெயின் பண்ணிக்கலாம், கர்நாடிக் மியூசிக் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நம்மளோட ட்ரைனிங் எவ்வளவு தூரம் யாரும் ஒரு குத்தும் குறை சொல்லிடக்கூடாது. ஒரு அதுக்கப்புறமா நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல போய் பாடுறோம் அப்படின்னா இவ்வளவு தூரத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து வில் ஹெல்ப். ஸோ ஐ திங்க் அந்த அவென்யூஸை வந்து ரைட்டா யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோஸ் பண்றோம். நம்ம பாப்புலாரிட்டி அண்ட் மணி மட்டும் கிடையாது, நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும், நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது வந்து வில் டிசைட் த கெரியர். அதுதான் நமக்கு வந்து ஒரு சஸ்டெனன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட் வில் கோ as a tip to all of you. I mean, phenomenally talented. I have judged in Kerala. I've judged a lot of reality shows. Super talented. At the same time, I feel kids alla vande very small kids come to perform. I also feel they're being pressurized.
சம்டைம்ஸ் தேர் அண்டர் ப்ரெஷர், பெர்ஃபார்மிங் அண்டர் ப்ரெஷர். அஃப்கோர்ஸ் நானுமே வந்து சன் சிங்கர்ல வந்து அந்த ஹோல் சீசன் சன் சிங்கர் ஜூனியர் தான், எல்லாம் குழந்தைகள் தான். ஸோ அதுகள்லாம் அவ்வளோ சின்ன குழந்தைகள் வந்து பாடும். பட் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடாது. ஜஸ்ட் செகண்ட், ஜஸ்ட் நைஸ். நம்ம சோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. as probably as a mother I feel that. Maybe as a musician I might still go and judge a junior season. Okay, so நாளைக்கு அப்புறம் யாரும் கேள்வி கேட்க கூடாது, இவ்வளவுலாம் பேசி நீங்க போய் ஜட்ஜா உட்காரல அப்படி. வெரி நைஸ். இப்போ ரொம்ப பேசி மேம், there are so many other beautiful numbers நீங்க சினிமால மூவிஸ்ல பாடினது. என்ன நெஞ்சே நெஞ்சையா இல்ல பீமால அந்த முதல் மழை என்ன? ஸ்ரீநிதி, it's up to you, what do you want to go for? I want இதெல்லாம் I want both. Yeah, என்ன வேணும்? Okay, Both. she wants both. Right. Okay. मैं हूँ लाही माही मो, मैं हूँ माही लाही मो, ये लो லோதா முதல் மழை நம்மை நினைத்ததே, மூடி வைத்த ஜன்னல் திறந்ததே, பெயரே தெரியாத பறவை அழைத்ததே, மனமும் பறந்ததே, இதயமும் இதமாய் மிதந்ததே. ஐ திங்க் கொஞ்சம் ஸ்ருதி ஜாஸ்தி வச்சுக்கிறேன், ரொம்ப லோவா இருக்கு. ஜஸ்ட் செகண்ட். Sure. நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே, அன்பே அன்பே நான் இங்கே, தேகம் இங்கே, என் ஜீவன் இங்கே, என் நதியே என் கண் முன்னே வற்றி போனாய், வான்மழையாக என்னை தேடி மண்ணில் வந்தாய், உந்தாகங்கள் தீராமல் மழையை ஏன் வைகிறாய். வெரி பியூட்டிஃபுல், வெரி நைஸ். Thank you so much, ma'am. இப்போ வந்து நம்ம பாட்டு நிறைய பாடு questions. It's time for another surprise for you. So Balaji sir, அடுத்த surprise மேம்க்கு போட்டுடலாமா? வணக்கம். ஹலோ மகதி, டோக்கியோ தமிழ் சங்கம் இந்த சர்ப்ரைஸ் உனக்கு கொடுக்கறது. இட் இஸ் உனக்கே தெரியும், இந்த சர்ப்ரைஸ் வந்து இது ஒரு நல்ல நாளில் ரெக்கார்ட் பண்ணுறோம். உன்னுடைய தமிழ் பிறந்த நாள் இன்னைக்கு தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆஸ் ஐ சே இட் நோ. இது உனக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். ஃபேஸ்புக் மூலியமாகவும் அதர் போஸ்ட் மூலியமாகவும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ வருஷமாக, ஒரு 15 வருஷமாக கிட்டத்தட்ட ஓடிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. வி ஆர் ஆல் டு த பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் அண்ட் வாட்சிங், வி ஆர் குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். என் ஒய்ஃபும் மகத்தையும் ட்ரெக்கிங் பார்ட்னர்ஸ். ஒரு ட்ரெக்கெல்லாம் போவா. விளையாட்டாக சொல்ல போனால் மகத்திக்கு ஒரு பேரே உண்டு நாங்கள் வச்சிருக்கிறது ட்ரெக்கில், லெக்தாதா அப்படிம்போம். காலை வச்சா கல் செறிஞ்சு ஓடும், அலறி அடிச்சுன்னு மனுஷா ஓடி அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு வினோதமான ராசியெல்லாம் உண்டு அவளுக்கு. இட்ஸ் பீன் அ குட்
nice family association. We made many trips together as we starting from Malaysia, Batu Caves, Om Sarvanabhava, என்னுடைய 40th பர்த்டேலேன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் நல்லா ஜாலியாக we are still sailing together. Great family, great husband and nice feeling of being together. ஸோ இந்த நாளைகளில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு 4 வரி தமிழ் சினிமான்னு சேர்ந்து கேட்டதுனால உனக்கோசரம் தமிழில். கிழக்கு சீமையிலே ஏனோ சூரியன் வேகமாய் உதிக்கின்றான், கிழக்கு சீமையிலே ஏனோ சூரியன் வேகமாய் உதிக்கின்றான், ஜப்பானில் ஜெயிக்கின்றான் என நினைக்கின்றான், ஜப்பானில் ஜெயிக்கின்றான் என நினைக்கின்றான். ஆனால் இந்த மண்ணிலே உன்முகம் தன்னை கண்ட மாத்திரத்தில், இந்த மண்ணிலே உன்முகம் தன்னை கண்ட மாத்திரத்தில் வெட்கி மேகத்தின் பின் ஒளிர்ந்திடுவான், மகிழ்ந்து குளிர்ந்திடுவான். திரைகள் ஓடியும் தமிழ் வளர்க்கும் தங்க உள்ளங்களில், டோக்கியோவின் நெஞ்சங்களில் மலர்ந்த தாமரையாய் மங்கா புகழுடன் நீடுழி வாழி, மங்கள இசையுடன் பல்லாண்டு வாழி. How was it? Now I got it. Who gave you that leg dada clue there? I got it. ஆமா, क्वेश्चनக்கு ஆன்சர் வந்துடுது எனக்கு. Okay, that's Dr. Balagopal, my best friend in this lifetime of mine. He's like a safety vault. I call him a glorified dustbin. சந்தோஷமோ கோபமோ அழுகையோ என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லலைன்னா என் கான்சியன்ஸ் ரொம்ப என்ன பிரிக் பண்ணும். ஸோ he's like a brother, he's like a friend, he's like a father, he's like everything. ஸோ என்ன தெரிஞ்சவாளுக்கு, என் ஹஸ்பண்ட், என் குழந்தை, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, எனக்கு தெரிஞ்சவாளுக்கும் சரி, பாலா அண்ட் மாலா வைஃப் வந்து டாக்டர் மாலா பாலகோபால். She's also an ophthalmologist. So as a family they are very close to us. பாலா தான் வந்து என் கல்யாணத்துக்கு வந்து எனது யூஸ்வலா தோழி இருப்பா இல்லையா, ஸோ என்னோட சிஸ்டரும் பாலாவும் தான் வந்து மண்டபத்துக்கு என்ன டிராப் பண்ணதே. ஸோ அப்போலேருந்து for the past 15 years we've been very close friends. He's seen every aspect of my life from far and near. So such a close friend. I'm so blessed to have avarum. He's one of the busiest surgeons in Chennai, very level headed person. Mahathi நீ இது பண்ணது தப்பு அப்படின்னா அது கண்டிப்பா நான் கேட்டுப்பேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். ஸோ ஆஸ் அ ஃபேமிலி, ஸ்ரீ, மீ அண்ட் மை குழந்தை ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் Bala, Mala and their son Akshay as our very close family friends. Thanks Bala, thanks Machi, thank you. Very nice. நம்ம வீடியோ ஃபேன் ஒருத்தர் உங்களோட தூரத்து சொந்தம் வேற போல இருக்கு, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மஹத்தி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இந்த ஈவெண்ட் மூலமாவது நான் உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றேன் அப்படின்ட்டு இஸ் பீன் வெயிட்டிங் பேக் ஸ்டேஜ். ஸோ அவங்கள கூப்பிட்டுலாமா? உங்களுக்குமே ரொம்ப நாள் ஆச்சு நீங்களும் அவங்கள பார்த்து. சார் ப்ளீஸ், அவங்க ஃபேன், அவங்கள கூப்பிட்டுருங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க பார்த்து இவங்கள. ஸோ ப்ளீஸ். ஹலோ. சர்ப்ரைஸ். ரொம்ப வருஷம் ஆச்சா பார்த்து, எவ்வளவு நாள். ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ பத்தி சொல்லணும், ட்ரெக்கிங் பத்தி எல்லாம் அவர் சொல்லிருக்கார். ப்ளீஸ் டெல் us about this photo first. நான் சொல்லணுமா? ஓகே. எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். டோக்கியோ தமிழ் சங்கம் ஆர்கனைசர்ஸ், ஆல் த நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர், டு பி பார்ட் ஆஃப் த ஷோ. I heard ரொம்ப பாப்புலர் அண்ட் எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைம்ல வந்து you have made a lot of interesting shows. Keep it up. Very nice. இப்போ மஹத்தி மேடம் மாதிரி நிறைய லவ்லி கெஸ்ட்ஸ் வந்து இன்னும் அத சிறப்பு பண்ணிருக்காங்க. Sure. Definitely. ஒரு few please share sir உங்களோட மஹத்தி மேடம் பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா தெரியணுமா? அவர் நிறைய லெக் தாதா அப்படி
பேண்டமிக்ல அவங்க நிறைய திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க, ரீடிஸ்கவர் பண்ணிருக்காங்க. Yes. So please if you could share some few words. Sure. See, நீ நல்லதா சொல்லுப்பா. Sure. Everyna, I'll tell you. What I'm going to tell is the truth only. So nothing to hide at all. So first, after marriage and all, she was mainly only into singing. Adhavara, she doesn't know anything else. In fact, no time also, she was building up her career and all. நான் வந்து ட்ரெக்கிங் வந்து ஒரு 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ கோ டு வேரியஸ் பிளேஸ். தட் டைம் ஷி வில் ஆஸ்க், எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுத்து போறீங்க? இட்ஸ் செல்ஃபோன் ரேஞ்ச் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, வை ஆர் யூ கோயிங்? பட் ஐ வில் டெல், நோ இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீ வந்தால் தான் தெரியும். பட் ஒரு 3-4 years பேக் ஆன்வர்ட்ஸ் நிறைய சேஞ்சஸ். ஷி வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அண்ட் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷி எக்ஸ்ப்ளோர்ட் in the sports activities. Badminton la even I don't play well now, avlo she's doing very well, goes for coaching and tournament la she takes part. Adu illama last 2-3 years we are going for treks to the Himalayas, different once a year we are making it a point. So adula vandu she's exploring various different things other than music. And I have to mention, especially after the lockdown, she started doing mural art paintings. So I have not seen her sit with a pen or paper at all. Only singing related she will be doing. And in the COVID time, she's done. And what is very impressive is officially she started learning mural art from a teacher. So நான் என்ன பார்த்துருக்கேன்னா, whenever she takes up work, அது வந்து ரொம்ப சின்சியரா பண்ணிடுவா. Okay, that's very nice. So that is something a great quality of hers. Very sincerely she does things. Very nice. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கீங்களா? எனக்கு அப்படியே நம்மங்கிறதா ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். நீங்க யார் அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்கிறத வந்து இது ஒரு கம்பேட்டிபிலிட்டி குவிஸ் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். 15 வருஷம் கழிச்சு கம்பேட்டிபிள் பண்றீங்களா? 14 உங்க ரெண்டு பேருக்கும் அந்த லவ்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமான क्वेश्चनலாம் இல்ல மேம். டக்குன்னு எங்களுக்கு தோணின ஒரு சில நம்பர்ஸ் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம். February 22nd என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இயர் கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. February 22nd மட்டும் தான் நான் சொல்லுவேன். 114 minutes. பாஸ். பாஸா? மேம்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பதின்னு சொன்னா புரியுமா? திருப்பதி 903003 மேமோட நம்பர் கேட்டுதா? क्वेश्चंस கேட்டுதா? நம்பர்ஸ் எல்லாம் இல்ல, ஒண்ணுமே கேட்கல. ஐ மீன் எனக்கு நடுவுல கனெக்டிவிட்டி போச்சு. நோ ப்ராப்ளம். February 22nd. February உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மாசம்னு நினைக்கிறேன் இல்லையா? February is a very important month. சார் கரெக்ட்டா அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. ஆனா 22nd வந்து எனக்கு சர்ப்ரைஸா வந்தது. நாம 22nd சர்ப்ரைஸா இருக்கா? February 10th என்னன்னு சொல்லிடுங்க சார். ஓகே, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அது பை ஹார்ட் ஆயிடுச்சு. தட்ஸ் அவர் பர்த்டே. விட்டுருவேனா என்ன அது? ஆமா மேடம், அதுக்கு பிளானிங் வந்து ஒரு 2 months முன்னாடில இருந்து நடக்கும். என்ன gift வாங்கலாம் அது 27th மேடம் நீங்க சொல்லியானோ. Feb 27th. of course எங்க பையனோட பிறந்த நாள். Summer's birthday. Awesome, very nice. இப்போ இந்த நடுப்புற 22ஆம் தேதி மட்டும் தொங்கல்ல விட்டுட்டோமே. 22nd 114 minutes ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி அப்புறம் 903003 இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தானே மேடம்? ஆமா. நீங்க திருப்பதிக்கு போறதே தான் உங்களுக்கு வந்து February 22nd சார் ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு இல்லையா? அதாவது அது நான் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ரீ வந்து we were friends. Shri, for people who know me very well, they know Dr. Sri Kumar. He's a maxillofacial surgeon. இப்போ ஹாஸ்பிடல்ல தானே இருக்க, ஸ்க்ரப் போடியே வந்துட்டல. In fact I logged in late. எனக்கு ஒரு ப்ரோசஸ் முடியறதுக்கு டைம் ஆச்சு. சரி, ஐயோ ப்ரோகிராம் முடியறதுக்கு முன்னாடி உள்ள போணும் அப்படின்னு ஓடி வந்துட்டேன். Very nice. So we both are like ஸ்ரீக்கு வந்து நிறைய மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு. எங்க அம்மாவோட ஸ்டூடெண்ட். ஸோ வி வர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம்.
அடிக்கடி அப்பெல்லாம் வந்து இந்த எஸ்எம்எஸ் தான், இந்த வாட்ஸ்அப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பெல்லாம் தான் என்னமோ 1970s பத்தி இல்ல, நான் சொல்றது 2004 டைப்ஸ். சோ அப்போ வந்து ஸ்ரீ வந்து did I break in between? இல்ல, Am I audible now? you're audible. Okay. So ஸ்ரீ வந்து ரொம்ப நாள் suddenly totally out of texting, ஒரு 10 நாள் என்னமோ மெசேஜே வரல, அப்படியே மெசேஜே இல்லாம இருந்தது. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ஹாய், technically it has been so many hours, so many minutes, so many seconds since my last message to you, and it felt like I missed something big in my life அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து, ஆஹா ஓகே இவருக்கு நம்மள பிடிக்கும் போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினைச்சேன் நான். ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் நவ் இப்போ கூட மோர் தென் லைக் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிக்கிறத விட எங்களை பார்த்தா ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ பிளெஸிங் டு ஹாவ் Shri, and I've never said this anywhere. You better be. So I've never said this anywhere. He's seen நான் வந்து how I have grown or how I'm growing as a musician, how I'm evolving as a person. As a person நான் evolve ஆனதுக்கு 99.9% of credits goes to Sri. Very nice. So இப்போ அதாவது ஒரு ஒரு நம்ம திங்கே பண்ணாத ஒரு ஆங்கிள் இப்படி கூட இருக்கலாம்ல, எதுக்கு இதெல்லாம் நினைச்சு இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு ஒரு அதுக்கே ஒரு புது லைட் he will throw into a matter. So very soft spoken person. நான் எவ்வளவு படப்பட எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி நான் பொறி வேணும், அதுக்கு அதோட எக்ஸ்ட்ரீம் இந்த எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இஸ் Sri. So people who know me, they know that we both have very contrasting characters. I'm like generally very bubbly, ஒரே கலகலன்னு நான் இது பண்ணுவேன். He's very soft spoken and all that, but he's very deep. Whatever he does, he will do it straight from the heart. And the best quality that we both like about each other is that எங்களுக்கு ஒரு % of jealousy கூட வராது, யாரையும் பார்த்து எதை பார்த்தும் வராது. And we are very contented people, very very contented with whatever we have, and we are not like இது பண்ணிதான் ஆகணும், we not like we don't push ourselves so much. So as a couple, I think that's what glues us together all the time. And நான் சொல்லுவேன், அவன்கிட்ட சொல்லுவேன், எதுக்கு ட்ரெக்கிங் எல்லாம் போற, ஐயோ ஒரு நாள் முடிஞ்சு ஒரு 10 நாளைக்கு சிக்னலே இல்ல, நான் இங்க டென்ஷன் ஆயின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். But then there is also this feeling that you must allow the person to do what he likes illa. So அந்த ஒரே ஒரு ரீசன்காக I have told him, okay, you go for treks. Then when I also started enjoying it, I mean, it came as a total surprise to him. One fine day I came and told Sri, I want to go to Valley of Last Trek. நீயா ட்ரெக்கா அப்படின்னா. So ட்ரெக்குக்கு இன்ஸ்பிரேஷனும் Sri தான். So keeping yourself fit, lot of things. I mean, he's one nadamadum source of inspiration for me in my family. So love him. Very nice. அவங்க வந்து that's so sweet. நிறைய கிஃப்ட்னு நிறைய உங்களுக்கு பிரஷர் போட்டாங்க. சோ நீங்க February 10th ஏதாவது ஒரு அசத்தியா ஆகணும். இப்போ மீடியால வந்திருக்கு, கண்டிப்பா இத போட்டு உங்கள்ட்ட காமிப்பாங்க. சோ February 10th ஆல் ரெடி தான், சர்ப்ரைஸ் பில்ட் அப் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு. Very very nice, very happy sir. I mean, in spite of your busy schedule, ரொம்ப ஸ்வீட்டா இந்த லைவ்ல வந்து It was my pleasure. மேடம் பாடின பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களோட ஃபேவரட்னா என்ன சாங் சொல்லுவீங்க சார்? Lot of good ones. Yeah. One of her first songs is something that I really like. It's very Ilayaraja music la paadna, the first one is very nice. I don't think that is released, yeah. ஆமா, ஆனா நாங்க மேடம் அது பாட வெச்சிட்டோம், எங்க டிவில நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம் அத. Sure. That is the Ilayaraja side. Beautiful. In the
ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் எல்லாமே வந்து I like his how he does the music part of it. He's very very dedicated and sincere person as far as I've seen him working, and especially when I go to the studios to pick her up or something. Okay. She will tell ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட இது சாங் நான் ஃபோன் பண்ண அப்புறம் வந்தா போதும், because it's indefinite. Sometimes just keeps going on and on. So our musicல வந்து நெஞ்சே நெஞ்சே is a very nice song. That I really enjoy. Both பாடிட்டே. Okay. So தெரிஞ்சவங்க ஏதாவது பாடுறேன். ஏதாவது ஒரு பாட்டு நீங்களே சாருக்காக ஏதாவது ஒரு பாட்டு, something that you want to sing. Sure thing. First of all, big thanks to Tokyo Tamil Sangam for bringing Shri into the interview. இவ்வளோ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷங்கள்ல எண்ணி கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா he's never appeared and one or two நாங்க பண்ணிருக்கோமே தவிர it's a big task by itself to drag him to do something like this. So commendable job. So kudos to you for your team. Tokyo Tamil Sangam. Sure. All credits. Thank you. We are very very happy and honored, blessed, definitely. Thank you so much. So yeah, I will sing உனக்கென்ன வேணும் சொல்லு. உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு, புது இடம் புது மேகம் தேடி போவோமே, பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு, புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே, உலகென்னும் பரமபதம் விடிந்த பின் உயர்வு வரும், தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே, நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே, ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சிலம்பும் கீழே அழியாத வைரம் போல அந்த வானம் விளங்கும் வேலையா. Wow. Sir, what you have to say? உனக்கென்ன வேணும் ரொம்ப அழகா கேட்டுக்கோங்க. I have to tell two things now. Phone வந்து I've held it in my hand, so I can't clap. Okay. That is one. And just like how she is so good in music, she's also an excellent cook. I have to say, yes. Great. I'll say other if in the trekking, painting எல்லாம் வந்து it's an acquired skill, but I feel cooking wise she's already natural, just like how music is. Wow. Very nice, beautiful. Thank you so much, sir. It was very kind of you to come. Pleasure. Sure. Very happy and pleasure's mine. Pleasure. Yes. So thank you so much, Shri. I mean, அதாவது வழக்கமா ஆட்ல இருந்து கிளம்பச்சே phone எடுக்கிறதே வந்து very rare case. So எதுவா இருந்தாலும் I only text him and he will reply whenever he finds time. So I think that's the case with most of the husband and wives. So it is very rare to have brought him on an interview like this. So you've given me a very beautiful memory. Thank you. Thank you so much, and have a great weekend and great years, sir. Thank you very much. Thank you. Wish you the same. Thank you. So ma'am, we அப்படியே பேசி நம்ம almost 2 hours almost 2 hours நம்ம ஷோக்கு வந்துட்டோம். So it was a very nice, I hope you enjoyed all the surprises எல்லாமே. So இப்போ வந்து we are going truly quick rapid fire questions நம்ம போறோம். ரொம்ப ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு 5 questions தான், ஆல்டர்னேட்டா நான் ஒரு question, ஸ்ரீநிதி ஒரு question அப்படி.
ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். Of course, anything it could be. One, the best compliment that you've received and the worst critic that you have received. Best compliment in a very memorable thing from a fan. I was walking into Coimbatore railway station in a pattu podava soon after a concert to catch a train. ஏன்னா கச்சேரி முடிஞ்ச உடனே அதுதான் இருந்தது அவைலபிளா. சோ அதுல நான் ஸ்டேஷனுக்கு நடந்து போறச்சே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் மாட்டி அப்படின்னு பின்னாடி கூப்பிட்ட மாதிரி இருந்து நான் திரும்பி பார்த்தேன். ஒன் லேடி கேம் அண்ட் ஹக்ட் மீ அண்ட் ஷீ ஜஸ்ட் ஸ்வர்ல்ட் மீ. சோ அது வந்து ஐ வாஸ் லைக் என்ன flabbergasted, probably too ஒரு மாதிரி ஒரு ஸ்டூபிஃபைடா இருந்தேன். எக்ஸ்பெக்டே பண்ணாம அப்படி பண்ணது. ஷீ செட் அவ ஹஸ்பண்ட் கூட இருந்தா. அப்போ அந்த ஹஸ்பண்ட் சொன்னா, மேடம் நீங்க தான் அவளுக்கு உயிர் மேடம், உங்களை டிவில பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவ எனக்கே சோறு போடுவா அப்படின்னு. So I mean that was one of those fan moments, very memorable fan moments. நிறைய பேர் they usually compliment my dressing, my saree, jewelry and all that. So அதெல்லாம் I keep getting. Worst compliment, worst critic. The worst critic ever is my father and my son. Oh, your son? No, my son. I think அன்னைக்கு ஏதோ ஒரு ஆத்துல I have a small studio set up at home. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டேக் ஓகேவா அப்படின்னு சமர்க்க சுத்தியே சரியில்ல, நன்னாவே இல்லை அப்படின்னா. அப்படியே சொன்னான், ரொம்ப ரொம்ப பிளேட்டண்டா சொன்னான். We just redo it அப்படின்னு என்கிட்ட. My father, as much as he pampers me, he's also a very strict guru to me. ஒரு கச்சேரி வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமா போய் சேர்ந்திருக்கும். அந்த கச்சேரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கச்சேரியா இருக்கும். ஆத்துக்கு வந்து அப்பா எப்படிப்பா இருந்தது, சுமார் ஓகேவா இருந்தது, ஏன் இதெல்லாம் எடுத்து பாடினேன், அந்த அந்த கீர்த்தனை பிராக்டிஸே பத்தல உனக்கு, இன்னொரு 100 தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டேஜ்ல பாடினா போறோம், இந்த அளவுக்கு அப்பா சொல்லுவா. சோ அதெல்லாம் நான் வந்து I definitely work on his comments. Okay, very nice. Over to you, Srinidhi. So who's someone you want to collaborate with that you haven't collaborated with yet? Okay, well, there are 2 people. Me and Rajesh Vaidya Anna have been planning to do something for long, but adu innum and vela varala. And also this is there in the back of my mind. Mailai Karthigeyan, there is a fantastic Nadaswaram player. So avaroda collaborate pannonu ஒரு thought இருக்கு. I've heard him perform in the QFR ல நிறைய அவர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். Very very nice, wonderful musician. கண்டிப்பா சூப்பர் மேம். கண்டிப்பா இந்த கேள்வி உங்களை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, பட் நாங்களும் இந்த தமிழ் சங்கத்துல கேட்கிறோம். இவ்வளவு அழகா இருக்கீங்க, கண்டிப்பா மூவி ஆஃபர்ஸ், உங்களுக்கு ஆக்டிங் ஆஃபர்ஸ் வரலன்னா நான் நம்பவே மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ஆக்டிங் ஆஃபர்ஸ் வந்திருக்கும். அது வந்திருக்கா? ஆல்டர்னேட் கெரியர், நம்ம மகாதேவன் சார் ரொம்ப அழகா கவிதையிலேயே சொன்ன மாதிரி கணிப்பொறி, தமிழ்ல கூட எனக்கு வரல, ரொம்ப சாரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் கெரியரா உங்களுக்கு எடுத்துக்கணுமா இருந்தது. Maybe did you want to become an assistant director? அந்த ஒரு இதுவும் இருந்ததோ உங்களுக்கு? இருந்ததோ இல்ல இருக்கு. Present continuous tense. I've mentioned this to a lot of my friends. I've first of all my husband Shri கிட்ட இருந்து permission வாங்கியிருக்கேன். அதுக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுற அந்த ஒரு டிராவல் இருக்கு இல்லையா, that's very beautiful. நம்ம ஈஸியா ஒரு படத்தை பார்த்துட்டு டக்குன்னு நன்னாவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். But the amount of work that goes behind is something that I've wanted to be inside the journey. From the time அந்த ஸ்கிரிப்ட் உருவார டைம்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அது என்னைக்காவது நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஆன் த கேமரா ஆங்கரிங் பிடிக்கும். I had the privilege of anchoring Ilayaraja sir's first ever live show, Andrum Indrum Endrum Maestroன்னு ஜெயா டிவி வழங்கின ஒரு ஷோ. அது ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்சது ஆக்டர் பார்த்திபன் சாரோட. ஸோ ஹோஸ்ட் பண்றதுக்கு பிடிக்கும், பட் நடிக்கிறதுக்கு இட்ஸ் நாட் மை கைண்ட் ஆஃப் அ திங். நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நாட் நவ், in my earlier, in my 20s, early 20s நிறைய வந்திருக்கு. Very nice, beautiful.
So last question, tell us about Mahathi Academy, how it originated and what was the idea behind it. Mahathi Academy was formed in 2003. Since I got busy with my career, shows and recordings and concerts, travel எல்லாம், ஸோ எங்க கூட யாராவது கண்டிப்பா டிராவல் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ அப்பா took a VRS and we established Mahathi Academy. ஸோ அப்பாவும் அம்மாவும் தான் அதோட டைரக்டர்ஸ். We have about 10 teachers, எங்களோட faculty. We have violin, மிருதங்கம், வீணா, keyboard, flute, guitar, and guitar and keyboard வந்து western. We send them, train them for the grade exams by Trinity College, and we are also affiliated to Annamalai University. Our academy is one of the centers for Annamalai University's grade exams also, and we have about 500 students. It's a full-time physical academy in Virugambakam, Chennai. But இப்போ வந்து 1.5 வருஷமா அது வந்து it's functioning online. So taking one step further, we established MOGA, which is Mahathi Online Global Academy, wherein நிறைய பேர் வந்து few years என்கிட்ட டைரக்டா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டவா நிறைய பேர் இருந்தா. ஸோ ஒரு வர்ணம் லெவல் அப்வர்ட் வந்து few ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆன்லைன் நான் டீச் பண்றேன். That's Mahathi Online Global Academy. Appa amma they have lot of students as well. So appa takes care of vocal, amma handles flute. Math ellathukkum we have Bharatanatyam. So ellame vandu we have teachers for it. So இப்போ அதுல enroll பண்ணனும் அப்படினா ஏதாவது procedure இருக்கா ma'am? Like if someone wants to join the academy or anything? Yeah, so if they live in Chennai, they can send their inquiries to mahathiacademy@gmail.com. Or if they want to learn directly under me, and if they have previous experience of learning ஒரு வர்ணம் அது வரைக்கும் பாட தெரியும் அப்படின்னா mahathiglobal@gmail.com க்கு they can send in their email. Okay, great, very nice. Actually, Srinidhi had a very, very nice, interesting rapid fire question. Avadu miss பண்ணிட்டா I'm taking it ஞாபகப்படுத்துறேன். Do you have any கச்சேரி sentiments? கச்சேரிக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்த நம்ம எக்ஸாமுக்குலாம் நான் இந்த பொட்டு தான் வச்சுப்பேன். நான்லாம் வந்து பொட்டே மாத்த மாட்டேன். ஒரு 10 நாள் எக்ஸாம் இருந்தா ஒரே பொட்டை வச்சுப்பேன். அது கீழே விழுந்தா கூட எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்ட்ஸ் இருக்கா கச்சேரியில? புடவை சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. சில புடவை கட்டின்னு போய் அந்த கச்சேரி எனக்கு மனசுக்கு திருப்தியா அமையல அப்படின்னா அத I generally don't wear it again for a concert. I will wear it for other occasions. அந்த ஒரு சென்டிமெண்ட் ஒண்ணு இருக்கு. ரொம்ப சில்லி இருந்தாலும் என்ன பண்றது, அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் there is a mirror that I carry to stage. I actually don't use it at all on the stage, but அது கூட இருக்கணும். அது எப்படின்னா அந்த ஸ்ருதி பாக்ஸுக்கு இப்பெல்லாம் ஸ்பீக்கர் தான், ஒரு போஸ் ஸ்பீக்கர் ஒண்ணு இருக்கும், அதுக்கு அடியில நான் இதை வச்சுடுவேன். அந்த மிரரோட சீக்ரெட் எனக்கு தெரியும், ஆனா நீங்க சொல்லுங்க அத. Yes, அது வந்து that was gifted to me by MLV Amma's daughter, actress Srividya. Srividya ma'am வந்து I happened to meet her in a train journey கேரளால. அப்போ வந்து I was not மஹத்தின்னு சொன்னா இப்போ 4 பேருக்கு தெரியும், பட் அப்போ வந்து மஹத்தின்னு சொன்னாலும் யாருக்குமே தெரியாது. நான் அப்போ நான் கச்சேரி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் எங்க அம்மாவோட, அப்போ இவாளும் ட்ரெயின்ல இருந்தா. ஸோ it was a fangirl moment for me. So I said I love her movies and all that. ஸோ அவ பாட சொன்னா, பாடி கேட்டுட்டு நீ நாளை மத்தானா நீ வந்து பெரிய ஒரு மியூசிஷியனா வருவ, எனக்கு ஏதாவது உனக்கு ஒண்ணு கொடுக்கணுமே, என்னோட லவ் வந்து உங்ககிட்ட காமிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணுமேன்னு சொல்லி she gave me. இட்ஸ் கிறிஸ்டியன் டியரோட ஒரு மிரர். அது எனக்கு தெரிஞ்சு அது என் கூட 20 வருஷமா இருக்கு. வெரி நைஸ். வெரி நைஸ். இப்ப நிறைய ஹேண்ட் சானிடைசர், டிஷ்யூ என்ன, ஸ்ப்ரே என்ன, அதெல்லாமும் நிறைய எடுத்துட்டு போறேன்னு ஒரு கேள்விப்பட்டோம். I don't know why everybody is so curious about this hand sanitizer and tissues. ஆமா, நான் ரொம்ப finicky about all these, so I have those surface sanitizing wipes and sprays.
ஸோ ஜென்ரலா ஸ்டேஜ்ல அந்த மைக்கு நான் என்னோட மைக் தான் யூஸ் பண்ணுவேன், இருந்தாலுமே அந்த ஸ்டாண்ட் கிண்டு எல்லாத்தையும் தொடச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் பினிக்கி அதை பத்தி. It's very nice. Social responsible இருக்கிறதுல it's really really very good. It's better to Of course, I think it's very important. Ipo, I think we are conditioned to be that way. The exposure is too much. The infection or the level is too much that every time you go out, this social distancing, the mask, and the hand sanitizers use pandrathu. I think it's become part and parcel of our life now. Correct. Yeah. Very nice, ma'am. Thank you so much. It was wonderful interacting with you. I hope it was a nice evening today. So tell us how you feel. Absolutely. Yeah. Absolutely, because really enjoyed being here with Tokyo Tamil Sangam. யூஸ்வலா வந்து இன்டர்வியூஸ் வந்து ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி பாடுறது இது மட்டும் தான் இருக்கும். பட் bringing in surprises which were truly surprises, it was really heart touching, and getting Sudhaji voice bite, and getting my husband online, இதெல்லாம் வந்து was very special. Thanks to Harish and Dr. Balagopal as well. Very sweetly put together, and I felt very good being here. Thanks a lot. Thanks a lot to Tokyo Tamil Sangam, Gauri Shankar sirukku, Ram Subramaniam sirukku, ellarkum enoda thanks for coordinating this so beautifully, and to both of you for gearing it so beautifully. Oh, thank you so much. We are so happy and delighted. ஒரு finale song ஏதாவது உங்களோட favorite எதுனாலும், it not necessary அது ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக்ல இளையராஜா சார், ரஹ்மான் சார், உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் உங்களுக்கு. I'll do a rapid fire of just 2 songs, just few lines of those songs. Sure. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி, அரைச்சமாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராமன் கதைய கேட்போமா, வில்ல வளைச்சு பாப்போமா, எம்மா 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 எம்மம்மா. And I'll just do a short devotional song. Sure. My wow. Beautiful. What a transition from Yamma to Mantrim Bhajate. இதுலயே உங்களோட professionalism amazing. Thank you so much, man. Professional singerங்கிறது நிஜமாவே it's very nice. Thank you so much, man. We hope to see you in another beautiful occasion. Thank you for your time. Thank you so much, everybody. Please stay safe. Be happy, and please ensure the safety of others as well. And I hope we all sail through this pandemic times with a lot more of strength and courage, and with abundance of God's grace. My only tip would be never take anything so easy. In the pandemic kattu kuduthirkom how even small things become so important. How we இப்போதான் தெரியும் நம்ம ஈஸியா எடுத்துட்ட விஷயங்கள்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயங்களா மாறிடுது அப்படின்னு இந்த பேண்டமிக்ல தான் நமக்கு தெரிய வந்தது. ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் அ பிக் லெசன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஹாப்பி. ஐ திங்க் happiness is what is seen. Inner happiness is what's seen on the face. That's what is seen on the face. So stay happy, all of you. Thanks a lot to Tokyo Tamil Sangam. Nandri for inviting me. I thoroughly enjoyed myself. Oh, we are very happy. Thank you. I'm wishing you a very advanced happy birthday from our Tokyo Tamil TV and Tokyo Tamil Sangam. Thank you so much. Thanks to all the fans who are watching out there.
என்னோட ஃபேஸ்புக் ஒஃபிஷியல் பேஜ்ல இருந்து நான் லைவ் பண்ணதே கிடையாது. ஸோ திஸ் வாஸ் டெஃபினெட்லி an opportunity to be live on the Facebook page as well. Thanks a lot. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Bye. Night. Thank you. Thank you. Wow. How was it, Srinidhi? Oh, it was so exciting to have her and talk about her experiences. Isai Malayla Namanana, we had a nice musical evening and very sweet, very, very nice. Yeah. Yes, so நேயர்களே, so that comes to the end of the show. I hope நீங்க எல்லாரும் இந்த எபிசோட என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு. We have more guests coming up. So தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்க, உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு அழகான கெஸ்டோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Jaya from Japan and Srinidhi from Bangalore. Bye bye. Thank you. Bye. Vanakkam.